Happy evening, everyone. A warm welcome to all of you. Really happy to welcome all of you to this ACLC introductory session. இன்னைக்கு செஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அண்ட் மீனிங்ஃபுல்லா இருக்க போகுது. ஏசிஎல்சினா அட்வான்ஸ் சர்டிஃபிகேட் இன் லைஃப் கோச்சிங். லைஃப் கோச்சிங்னா நம்ம கோல்ஸை கிளியரா செட் பண்றதுக்கு, கான்ஃபிடன்ஸை பில்ட் பண்றதுக்கு அண்ட் நம்ம பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப்பை பெட்டரா ரிசல்ட் அச்சீவ் பண்ண ஹெல்ப் பண்ற ஒரு பவர்ஃபுல்லான அப்ரோச். ஸோ இன்னைக்கு செஷன்ல லைஃப் கோச்சிங்னா என்ன, அது எப்படி நம்ம க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுது அண்ட் இந்த ப்ரோக்ராம் மூலியமா என்ன லேர்ன் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். உங்களை நிறைய பேருக்கு நம்ம மென்டார் டாக்டர் ஹுசைன் பாஷா சாரை பத்தி ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் பண்ணிருக்கவங்களுக்கு சாரோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இன்சைட் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு ஷார்ட் இன்ட்ரடக்ஷன் வீடியோ ரெடியா இருக்கு. லெட்ஸ் குயிக்லி வாட்ச் த வீடியோ. பாஷா மனித மனத்தின் ஆழத்தை கற்றவர், மனித நேயத்தின் ஒளியை பரப்புபவர், உளவியல் நிபுணர், சிறப்பு கல்வியாளர், இந்திய மறுவாழ்வு கவுன்சில் அங்கீகரித்த சிகிச்சையாளர், வாழ்வியல் பயிற்சியாளர், பேராசிரியர், எழுத்தாளர், சமூக செயற்பாட்டாளர், பன்முக ஆற்றல் கொண்ட அரிய ஆளுமை, நம்பிக்கையும் மாற்றமும் நிறைந்த மனித சமூகத்தை உருவாக்கும் நோக்கில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்தவர், மனித மனங்களில் ஒளியை ஏற்றியவர். அவர்தான் டாக்டர் ஹுசைன் பாஷா. 20 ஆண்டுகள் மேலாக மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், இளைஞர்கள் என பல லட்சக்கணக்கான மனங்களில் நம்பிக்கையின் விதை போட்டுள்ளார். தமிழகம், புதுச்சேரி, கேரளா, ஒடிசா, அபுதாபி, துபாய், ரியாத், மஸ்கட், குவைத், தோஹா, கொழும்பு, உலகம் முழுவதும் அவர் நடத்திய ஆயிரக்கணக்கான நிகழ்ச்சிகள் 2 லட்சத்திற்கும் மேற்பட்டோரின் வாழ்க்கையை தொட்டுள்ளன. இளைஞர்களுக்குள் எழுச்சியை ஏற்படுத்தி வழிகாட்டல் தேடும் மாணவர்களுக்கு திசை காட்டி தன்னம்பிக்கையுடன் வாழ்வதற்கான பாதையை வெளிச்சமிட்டவர். அறிவிலும் ஆளுமையிலும் சிறந்தவர். உளவியல், சமூக பணி, தொழில் நிர்வாகம், மனிதவள மேம்பாடு, வணிகவியல், சட்டம், பன்னாட்டு வணிகம் என 13 பட்ட படிப்புகள் படித்தவர். அவர் பன்னாட்டு JCI அமைப்பின் நேஷனல் ட்ரெய்னர் மற்றும் ஆத்தர் சான்றிதழ் பெற்றவராகும். லயன்ஸ் கிளப் ஆஃப் பாடியநல்லூர் இயக்குனர், ஆர்ட் ஆஃப் பீஸ் பவுண்டேஷன் மற்றும் ஹூ இன்டர்நேஷனல் குழுமம் நிறுவன தலைவர். அத்துடன் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சைக்காலஜி அண்ட் ரிசர்ச் இயக்குநராகவும் பணியாற்றுகிறார். மேலும் இந்தியா, UAE, USA ஆகிய நாடுகளில் செயல்படும் மாஸ்டர் மைண்ட் இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியாகவும் திகழ்கிறார். எழுத்திலும் சிறந்தவர். அவரின் புத்தகங்கள் வாழ்க்கை வசப்படும், வெற்றிக்கலை, NLP, உணர்வாய் உன்னை, உளவியல் மற்றும் கற்பித்தல் முறைகள், எனை தேடும் வினாக்கள், மக்களின் சிந்தனையை மாற்றிய புது பிறப்பின் விதைகள். இவரது முயற்சிகளுக்காக கல்வித்துறை அமைச்சரிடமிருந்து சிறந்த ஆசிரியர் விருது, பெஸ்ட் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா விருது, அப்துல் கலாம் விருது, உளவியல் நாயகன் விருது உள்ளிட்ட 16க்கும் மேற்பட்ட விருதுகள் பெற்றுள்ளார். உலகம் முழுவதும் மனநல விழிப்புணர்வை பரப்பி 3 உலக சாதனைகள் படைத்தவர். 16 மணி நேரம் நீட்டித்த ஆன்லைன் ட்ரைனிங் மாரத்தான், 200க்கும் மேற்பட்ட பயிற்சியாளர்களுடன் ஒரே நேரத்தில் நடந்த குளோபல் ஹாப்பினஸ் சின்க்ரோனி மனநல தினத்தில் 2000க்கும் மேற்பட்டோருடன் அமைக்கப்பட்ட உலகின் நீளமான மனித சங்கிலி அனைத்தும் இவரது தலைமையில். அவரது ஊடகத்துறை பங்களிப்பு குறிப்பிடத்தக்கது. கடல் கடந்த பறவைகள் ஆவணப்படத்தின் கருத்தாசிரியர், சமூக விழிப்புணர்வு குறும்படங்களில் இணை இயக்குனர், நடிகர் என்ற வகையிலும் தன்னை வெளிப்படுத்தியுள்ளார். அவர் வடிவமைத்த DCP மற்றும் MDCC ஆன்லைன் பட்டய படிப்புகள் மூலம் உலகம் முழுவதும் 5000க்கும் மேற்பட்டோர் பயனடைந்துள்ளனர். அதில் 90% பெண்கள் என்பது பெருமை மிகு உண்மை. அவர் பேசும் ஒவ்வொரு சொல்லும் என்னாலும் முடியும் என்ற நம்பிக்கையை விதைக்கும். அவரது ஒவ்வொரு செயலும் மனிதனின் மனதையும் வாழ்க்கையையும் மாற்றும் வல்லமை கொண்டது. அன்பு, அர்ப்பணிப்பு, ஆற்றல் அனைத்தையும் இணைக்கும் மனிதர் டாக்டர் ஹுசைன் பாஷா. உணர்வின் உளவியல் நாயகன். எல்லா புகழும் இறைவனுக்கே. டாக்டர் ஹுசைன் பாஷா. www.husainbasha.com. தேங்க்யூ எவ்ரிவன். இப்போ உங்க எல்லாருக்கும் நம்ம மென்டாரோட எக்ஸ்பீரியன்ஸ், விஷன் அண்ட் ப்ரொஃபஷனல் எக்ஸலன்ஸ் பத்தி பெட்டர் ஐடியா கிடைச்சிருக்கும். So now without any delay, I would like to invite Dr. Hussain Basha sir to take over the session. Over to you, sir. Thank you everyone. Thank you, Jessima. Happy evening. Yes. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் செஷன். இந்த செஷன்ல வந்து குறிப்பா 3 தரப்பு மக்கள் அட்டன் பண்றீங்க. ஒன்று வந்து ஆல்ரெடி DCP ACLCல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ். 2வதாக இதுல ACLCனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய கெஸ்ட் நிறைய ஜாயின் பண்ணியிருக்கீங்க. 3வதாக ரொம்ப ஸ்பெஷலா பேட்ச் 15, பேட்ச் 16
ஏன் பேட்ச் 15 16 முடிச்சுட்டு எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு ஸோ இன்னைக்கு வந்து ஃபேர்வெல்காக ஜாயின் பண்ணியிருக்கக்கூடியவர்கள் அவங்களும் இருக்கீங்க. உங்க எல்லாரையுமே மனதார வரவேற்கிறோம். பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். ஓகே. ஸோ ஏசிஎல்சினா என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து அஃபிஷியலாக பேட்ச் 15 16 முடிச்சிருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கான ஒரு டைம் நம்ம எடுத்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துடலாம். அதுக்கு பிறகு அவங்களுடைய ஷேரிங், அதுக்கு பிறகு இந்த பேட்ச் 15 16ல டாப்பர்ஸ் யார் யாரெல்லாம் வந்து 90+ எடுத்திருக்காங்களோ அவங்களை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இருக்கும். ரைட். பேட்ச் 15 16 கேமரா ஓப்பன் பண்ணிக்கலாமா? குரூப் ஃபோட்டோக்கு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த குரூப் ஃபோட்டோ எடுக்கிறது எப்படிங்கிறது உங்களுக்கு ப்ரீவியஸ் பேட்சஸ்ல எடுத்து பார்த்துருப்பீங்க. குரூப் ஃபோட்டோங்கிறது வேற ஒன்றும் கிடையாது. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை கொலாஷ் பண்ணி அனுப்புவோம். அதான் குரூப் ஃபோட்டோ இங்கே ஆன்லைனில். ஸோ அதனால அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும் பொழுது மேபி மல்டிபிள் டைம்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். நான் சொல்லும் பொழுது சொல்ற வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா சிறப்பா இருக்கும். ஓகே ஓகே போலாமா? ஓகே ரைட். வெல்கம் சுமையா, ஆயிஷா, மேகலை, கமிலா, ரிஸ்வானா, சர்ஃபதீஜா, ஃபௌசியா, ஷமி, நிஷாத், ஷமீம். ஓகே ஓகே எடுக்கலாமா? ரெடி? 1 2 3 சொல்லும் போது நல்லா சிரிக்கணும். வழக்கமாவே சிரிப்பீங்க நல்லா. இன்னைக்கு வந்து நல்லாவே கேமராக்காகவாவது கொஞ்சம் கூடுதலாக சிரிக்கணும். ஓகே. ஸ்மைல். 1 2 3. ஜஸ்ட் again smile. ஓகே மீண்டும் ஒரு முறை லாஸ்டா. எஸ் ஸ்மைல். ஓகே தேங்க்யூ. எடுத்தாச்சு. எஸ். ஸோ உங்களுடைய குரூப்ல வந்து ஷேர் பண்ணுவாங்க அட்மின் டீம்ல இருந்து. ஓகே ரைட். ஸோ பேட்ச் 15 and 16 இதுல இருக்கக்கூடிய பலரையும் வந்து இப்ப பார்த்துருப்பீங்க. அந்த நேம் எல்லாமே உங்களுக்கு ஃபெமிலியரா இருந்திருக்கும். கிட்டத்தட்ட ஒரு வருஷம் நம்மளோட டிராவல் பண்ணாங்க. எக்ஸாம்லாம் சக்ஸஸ்ஃபுல்லா முடிச்சுட்டு ஸோ அவங்க வந்து இப்போ அடுத்த பயணத்தை நோக்கி அதை ப்ராக்டிஸ் பண்றதுக்காக தயாராயிட்டாங்க. பேட்ச் 15 16 மற்ற பேட்சஸ் மாதிரி ஸோ இந்த பேட்ச்லயுமே ஒவ்வொரு பேட்ச்லயுமே ஒவ்வொரு விதமான ஒரு 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 ஸ்பெஷலான மனிதர்களையும் ஸ்பெஷலான அனுபவங்களையும் நம்ம பெற்றிருக்கோம் அப்படிங்கிறது தான். குறிப்பாக ஒவ்வொருத்தங்களை பத்தி சொல்றா இருந்தாலும் இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே நீங்க ஷேர் பண்ண விஷயங்கள், உங்களை பற்றிய விஷயங்கள் எல்லாமே பர்சனலாக தெரியுங்கிற அடிப்படையில நிறைய ஷேர் பண்ணலாம். நேரத்தினுடைய அவசியம் கருதி நம்ம என்ன பண்ணலாம்னா சுருக்கமாக இன்னைக்கு நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஒரு வருஷத்துல எப்படி இருந்தது அப்படிங்கிறத நானும் ஷேர் பண்றேன். ஸோ உங்களுடைய ஷேரிங் இதை இந்த 1 year எப்படி நீங்க ஃபீல் பண்ணீங்க, ஸோ உங்களுடைய கீ டேக்அவே என்ன, இது எப்படி வந்து நீங்க உங்களுடைய கேரியர்ல பயன்படுத்த போறீங்கிறத ஷேர் பண்ணலாம். அதே மாதிரி கெஸ்ட் ஜாயின் பண்ணியிருக்கக்கூடியவர்கள், மற்ற பேட்ச்ல இருக்கக்கூடியவர்கள் இந்த கோர்ஸை முடிச்சுட்டு இப்போ 1 year முடிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ண தயாரா இருக்கக்கூடிய அவங்களுக்கு நீங்களும் வாழ்த்து தெரிவிக்கலாம். வாழ்த்து தெரிவிக்க விரும்புறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கலாம். இந்த பேட்ச் 15 16ல இருக்கக்கூடியவங்களும் இது பண்ணிக்கலாம். ஸோ பேட்ச் 16 ஃப்ரம் இங்கிலீஷ் பேட்ச். ஸோ இங்கிலீஷ் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ யூ கேன் contribute. You can raise your hand and give your feedback. So what you have learned and how you are going to apply in your life. அப்படிங்கிறது. Yes. Shall we start? ஸோ எக்ஸிஸ்டிங் பேட்ச்ல இருக்கக்கூடியவர்கள் அவங்களுக்கு வார்த்தை சொல்ல விரும்புறவங்க ப்ளஸ் இதுல நிறைய முடிச்சுட்டு போனவங்க நிறைய பேர் இருக்கீங்க. அதை எப்படி நீங்க பயன்படுத்துறீங்கன்னு சொன்னீங்கன்னா இன்னும் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி இந்த கோர்ஸை முடிச்சுட்டு ஒரு லைஃப் கோச்சாக, ஒரு கவுன்சிலராக, ஒரு ட்ரைனராக எப்படி வந்து இந்த ப்ரொஃபஷனை நீங்க கொண்டு போயிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணலாம். ஓகே
யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். இது முடிஞ்சதோட நம்ம வந்து டாப்பர் ஸ்கூல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துடலாம். டாப்பர்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் முடிஞ்சதோட ஏசிஎல்சி இந்த கோர்ஸை பற்றியான எக்ஸ்பிளனேஷன் பண்ணிடலாம். அனலைஸ் பண்ணிக்கலாமா குயிக்கா? ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட ட்ராவல், உங்களோட ஜேர்னி எப்படி இருந்தது, அடுத்து நீங்கள் என்ன பண்ண போறீங்க, இது எப்படி கொண்டு போக போறீங்க அப்படின்ட்டு. எஸ் ரிஸ்வானா ப்ளீஸ். Assalamu alaikum and happy evening everyone. ஹாப்பி ஈவினிங். வீடியோவில் வர வாய்ப்பு இருக்குங்க, வீடியோவில் வரலாம். எஸ். MDCC முடிச்சதுனால இது செகண்ட் ஃபேர்வெல் தான் டிசிபியோடது. அதனால ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி இருக்கு. ரொம்ப பழகினவங்கள் தான். அப்புறம் சார் சொன்ன மாதிரி இன்னைக்கு வீடியோ ஆன் பண்ண பிறகுதான் இவ்வளவு நாளா வாய்ஸ் நேம் மட்டும் பார்த்திருந்தோம். ஆனா இப்பதான் வந்து நிறைய பேரோட ஃபேஸ் பார்த்தது. இவங்க தான் நான் இந்த வாய்ஸ்க்கு சொந்தக்காரங்க அப்படின்னு நிறைய பேர் பார்த்தோம். அப்புறம் MDCC டிசிபி ரெண்டோட ஜெர்னியும் எனக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாவே தான் போச்சு. MDCCக்கு டிசிபிக்கு முன்னாடி நான், MDCC டிசிபிக்கு அப்புறம் நான் அப்படின்னு சொல்லி ரொம்பவே டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடலாம். மற்றவங்களுமே ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி கொடுத்த கோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே வந்து அல்லாவுக்கு அப்புறம் சார் வெரி தேங்க்யூ. ஐ எம் கிரேட்ஃபுல் டு யூ அண்ட் திஸ் டீம் எல்லாருக்குமே. ஷேர் பண்ணா நிறைய இருக்கு. பட் புதுசா வந்திருக்கவங்க போறவங்க என்ன இருக்குமோ கிளாஸ்ல அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க ரொம்ப கரெக்டான பிளேஸ்க்கு தான் வந்திருக்கீங்க. ரொம்ப பெட்டரா உங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த கோர்சஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அகெயின் தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ ரிஸ்வானா. காட் பிளஸ். ஓகே ஜிக்ரா. Assalamu alaikum sir, good evening. குட் ஈவினிங். எஸ் ஜிக்ரா. அல்ஹம்துலில்லா, ஸ்டார்டிங்ல இருந்து டிசிபியில ஸ்டார்ட் பண்ணின என்னோட ஜேர்னி, அதுக்கப்புறம் MDCC ஸ்டார்ட் பண்ணி ரெண்டையுமே இந்த இயரோட இந்த மந்தோட ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணி இப்போ ட்ராவலிங்கில் போயிட்டு வந்தது ஸ்டார்ட் பண்ணி இப்போ நான் ஒரு 4 ட்ரைனிங் செஷன் முடிச்சிட்டேன். அல்ஹம்துலில்லான்னு சொல்லி ஒரு நான் நினைக்கிற மாதிரிக்கு ஒரு செஷன்ல 30+ ஸ்டூடெண்ட்டுக்கு மேலே இருந்தாங்க. நம்மளை ஸ்டார்ட் பண்ணும்போது இப்படி ஒரு நிலைமைக்கு நான் என்னோட கோர்ஸ் முடிகிறதுக்கு முதல்ல வந்துடுவேனண்டு என்னோட ட்ரீம். அல்ஹம்துலில்லா, சந்தோஷம். நிறைய லேர்னிங் தான் மெயினாக, நிறைய லேர்னிங். அடுத்தது நிறைய எக்ஸ்பீரியன்ஸோட ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் தான் எல்லாமே போணுச்சு. NLPயாக இருக்கட்டும், எங்களோட டிசிபி, அதோட MDCCயும் தான். எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல போனால் ட்ரைனிங்கில் ஒவ்வொரு விஷயங்களும் நாங்கள் செய்ய போக்கலையாக இருக்கட்டும், எங்களோட இப்போ சார் வந்து எப்படி எங்களை ஹேண்டில் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி தான் எங்களுக்கு நாங்கள் செய்கிற அந்த பார்ட்டிசிபெண்ட்டையும் ஹேண்டில் பண்ணுறதுக்குரிய ஒரு நாலேஜ் நிறைய கிடைச்சது. அது எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் அது பெரிய ஒரு ஹெல்ப்பாக இருந்தது மெயினாக. அடுத்தது ஜஸாக்கல்லாஹ் ஹை சார். நிறைய தேங்க்யூ ஜிக்ரா. காட் பிளஸ். ரைட், ஜிக்ரா வந்து டிசிபி MDCC ரெண்டையுமே பேரலாக பண்ணாங்க. ஸோ 1 இயரில் 2 கோர்ஸுமே முடிச்சாங்க. ப்ளஸ் நம்முடைய NLP மாஸ்டர், NLP சுப்ரீம் மாஸ்டர் ஸ்ரீலங்காவில் நடத்தும் போது இந்த ஜான்வரியில் வந்து 2மே கம்ப்ளீட் பண்ணாங்க. வாழ்த்துக்கள் ஜிக்ரா. ஓகே, ஷர்ஃபுதீன் சார், வெல்கம் சார். சார் குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். ஹாப்பி ஈவினிங். ஹாப்பி பர்த்டே ஆல்சோ. தேங்க்யூ. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். இந்த 1 இயர் வந்து எப்படி போடுதுன்னே தெரியல. அவ்வளோ அருமையா, ரொம்ப ஃபர்ஸ்ட் ஹாப் வந்து ரொம்ப ஸ்லோவா இருந்தது. ஆனா செகண்ட் கிளைமேக்ஸ்ல சூப்பரா இருந்தது சார். ஆக்ட் வந்து ரொம்ப அருமையா சொல்லி கொடுத்தீங்க. ஆக்சுவலா வந்து நான் இப்போ வந்து டபுள் ஆக்ஷன், அதாவது 2 ஆக்ஷன் எடுத்துட்டு இருக்கேன். ஒன்று வந்து அட்வொகேட்டாகவும் இன்னும் கவுன்சிலராகவும் இருக்கேன். அதுக்கு காரணம் நீங்க தான். நிறைய தெரபிஸ் வந்து உங்ககிட்ட நான் கத்துக்கிட்டு இருக்கேன். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. கிளைண்ட் வரும்போது அது நல்லா அது அப்ளை பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கு. ரொம்ப சூப்பர் சார். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். காட் பிளஸ். தேங்க்யூ. எஸ் திவ்யா. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சார். நன்றி திவ்யா. வாய்ப்புக்கு கொடுத்தது. நீ ஃப்ரீ இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்னால நாங்க உள்ள வந்துட்டோம். ரொம்ப நன்றி.
இந்த என் பசங்களும் உங்களுக்கு விஷ் பண்ணணுமா? ஒரே ஒரு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூமா, தேங்க்யூ. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ, தேங்க்யூ. நன்றி, நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். நாங்க தேங்க்யூ. டிசிபிக்கு அப்புறம் எம்டிசி இப்போ பண்ணிட்டு இருக்கேன். இப்போ உள்ள நியூ இன்ட்ரோடக்ஷன் வரவங்களுக்கு ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் லைஃபே அப்படியே மாறிடும் தலைகீழ. இன்னும் படிக்கணும், இன்னும் அந்த கிளாஸ் சாரை மிஸ் பண்ணவே கூடாது, இந்த கிளாஸஸ் எதுவுமே மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தோணும். எங்கள் லைஃப்ல ரொம்ப மாறி இருக்கு. சாருக்கும் நன்றி. உங்களுக்கு எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ, தேங்க்யூ. ரைட். ஸோ நம்ம அவ்வளோ எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த டாப்பர் ஸ்கூல் அனௌன்ஸ்மெண்ட். பொதுவாக நம்ம சொல்றது தான், டாப்பர்ஸுங்கிறது தனியாக வந்து ஹைலைட் பண்ணி காமிக்க தேவையில்லை அப்படின்னாலும் அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கு அப்படிங்கிறதால கடந்த சில பேட்ச்களாக 90% 90 மார்க்ஸ்க்கு மேலே எடுத்த அவர்களை அங்கீகரிக்கும் விதமாக, அவர்களை வந்து ஊக்குவிக்கும் விதமாக ஸோ அவங்களுடைய நேம்ஸை மட்டும் இன்னைக்கு டிஸ்பிளே பண்ணுவோம். யா, ஓகே. ஸோ பேட்ச் 15ங்கிறது தமிழ் பேட்ச், டிசிபியினுடைய தமிழ் பேட்ச். 16 வந்து டிசிபியினுடைய இங்கிலீஷ் பேட்ச். 2 பேட்சுக்கு சேர்த்து தான் பேரலாக நடந்த கோர்ஸ் தான். ஸோ அதனால 2 பேட்சுக்கு சேர்த்து தான் எக்ஸாம் நடந்தது அப்படிங்கிறதான் உள்ள விஷயம். ஓகே, ரைட். ஸோ ஸ்பெஷல் ரெக்கக்னிஷன் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு எடுத்த டாப்பர்ஸ் இல்லாமல் 90+ எடுத்த எல்லாருக்குமே இன்னைக்கு வந்து ஒரு ரெக்கக்னிஷன். 90ங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? ஒரு 1 இயர் கோர்ஸ் அதை முடிச்சு அவங்க அதை அட்டன் பண்ணி ஒரு 90+ எடுத்திருக்காங்க மொத்தமாகும் பொழுது உண்மையிலேயே ஒரு பெரிய சாதனை. A+ல பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களை அங்கீகரிக்கும் விதமாக ஸோ அவங்கள நேமை டிஸ்பிளே பண்ணலாம். ஒரு பெரிய பாராட்டோட ஒவ்வொரு நேமையும் நான் படிக்கும்போது அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கலாம். நீங்க ஏன் 90+, 90க்கு மேலே எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பேட்ச்ல ஃபர்ஹானா பர்வீன் 92 எடுத்திருக்காங்க. வாழ்த்துக்கள். விஜயம் லாஸ்ட்ல, மேகல விஜயம் லாஸ்ட்ல ஃபர்ஸ்ட் ரேங்க். ஓகே, ஸோ வாழ்த்துக்கள் ஃபர்ஹானா, காட் பிளஸ். அடுத்து முகமது ரிஸ்வானா 90+, 92 மார்க்ஸ் எடுத்திருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரிஸ்வானா, காட் பிளஸ். மூணாவது சிராஜுல் முனீரா, God bless, congratulations, 92 marks. Ali Hussein 92 marks. Ali Hussein வந்திருக்கீங்களா? பாராட்டுக்கள். Ali Hussein 92 marks. ரங்கநாதன் சார் from English batch 90 எடுத்திருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே பெரிய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள், சிறப்பு. அடுத்து வந்து தேர்ட் ரேங்க். ஸோ தேர்ட் ரேங்க் எடுத்தவங்க யாரா இருக்கும்? நிறைய பேர் அவங்க பார்த்துருப்பீங்க, இங்க சேட்ல நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க, நிறைய வாய்ஸ்ல பேசியிருப்பாங்க. யாரா இருக்கும்? ஓகே, அனைவருக்கும் நன்றிகள் உங்களுடைய பாராட்டுகளுக்கு. ஸோ தேர்ட் ரேங்க், தேர்ட் டாப்பர் 94 மார்க்ஸ் எடுத்தவங்க, 94 மார்க்ஸ் எடுத்து தேர்ட் டாப்பராக இருக்கக்கூடியவர்கள் ஜிக்ரா ஜியாத். எஸ் ஜிக்ரா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகே, அடுத்து ஃபாத்திமா மேகலை, வாழ்த்துக்கள். ஓகே, ஸோ 94 மார்க்ஸ் எடுத்து தேர்ட் டாப்பராக ஃபாத்திமா மேகலை இருக்காங்க. எம் மும்தாஜ், பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள் மும்தாஜ், கங்க்ராச்சுலேஷன்ஸ். அடுத்து நியாமத்துல்லா ஷாஹிபு முகமது ஃபைசல் பிரதர், நேம் நீளமா இருக்கும். ஃபைசல் பிரதர், வாழ்த்துக்கள். 94 மார்க்ஸ் எடுத்து ஃபைசல் பிரதரும் தேர்ட் டாப்பரா இருக்காங்க. ஷமீம் ரியாஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ். சமீனா, கங்க்ராட் சமீனா, 94 மார்க்ஸ் எடுத்து தேர்ட் டாப்பராக இருக்கீங்க, வாழ்த்துக்கள். ஓகே, அடுத்து செகண்ட் ரேங்க், செகண்ட் டாப்பர் யாருன்னு கெஸ்ஸிங் இருக்கா? 96 மார்க்ஸ் எடுத்து
96 மார்க்ஸ் எடுத்து செகண்ட் டாப்பராக இருக்கக்கூடியது ஷர்ஃபுதீன் அலி அகமது. ஷர்ஃபுதீன் சார், பாராட்டுக்கள். செகண்ட் டாப்பராக இருக்கக்கூடிய 96 மார்க்ஸ் எடுத்து செகண்ட் டாப்பரா இருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகே, அடுத்து சக்தி. கங்க்ராச்சுலேஷன்ஸ் சக்தி. சக்தியும் 96 மார்க்ஸ் எடுத்து செகண்ட் டாப்பரா இருக்காங்க. அடுத்து நிஷாத் இஸ்ரா. இஸ்ரா, கங்க்ராட்ஸ், 96 மார்க்ஸ் எடுத்து செகண்ட் டாப்பரா இருக்கீங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஃபௌசியா. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபௌசியா, செகண்ட் டாப்பராக வந்ததுக்கு வாழ்த்துக்கள். ஓகே, ஸோ அடுத்து ஃபர்ஸ்ட் டாப்பர். ஃபர்ஸ்ட் ரேங்க் யாரா இருக்கும்? ஃபர்ஸ்ட் ரேங்க் யாரா இருக்கும்? இப்போ யார் யாரெல்லாம் இருக்காங்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த பேட்ச்ல. கெஸ்ஸிங் இருக்கா ஃபர்ஸ்ட் டாப்பர் யாருன்ட்டு? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டாப்பர் ஓகே, செகண்ட் டாப்பராக யார் இருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஒருத்தர் மட்டும் இல்ல, பல பேர் ஃபர்ஸ்ட் ரேங்க் இந்த இதுல வந்து 98 மார்க்ஸ் எடுத்து யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க? ஆயிஷா சித்திகா. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆயிஷா, 98 மார்க்ஸ் எடுத்து ஆயிஷா வந்து ஃபர்ஸ்ட் டாப்பராக வந்திருக்காங்க. ஸோ அவங்களோட ஷெரீஃபா பானு. கங்க்ராட்ஸ் ஷெரீஃபா, ஃபர்ஸ்ட் ரேங்க். ஷமீமா பர்வீன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஷமீமா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஃபஹிமா காதர் மீரா. ஃபஹிமா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ இந்த 4 பேரும் ஃபர்ஸ்ட் டாப்பராக 98 மார்க்ஸ் எடுத்து டாப்ல வந்திருக்காங்க. வாழ்த்துக்கள். ஸோ இது நீங்கள் அது ஃபர்ஸ்ட் டாப்பர், செகண்ட் டாப்பர், தேர்ட் டாப்பர் அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ இதில் சின்ன சின்ன மார்க் டிஃப்ரென்ஸ் தான், அதை பேஸ் பண்ணி தான் வந்திருக்கு. வாழ்த்துக்கள். ஓகே, ஃபைன். ஸோ த டாப்பர்ஸ் யாராவது நீங்கள் பேச விரும்புனீங்கன்னா பேசலாம். டாப்பர்ஸ்க்கு வாழ்த்து சொல்ல யாராவது விரும்புனீங்கன்னா வாழ்த்து சொல்லலாம் ஹேண்ட் ரைஸ் பண்ணி. ஸோ அதோட நம்ம ஏசிஎல்சி கோர்ஸை பற்றியான ஒரு விளக்கங்கள் வந்து கொடுக்கலாம். எஸ், ரைட். ஏசிஎல்சி அப்படிங்கிறது அட்வான்ஸ் சர்டிஃபிகேட் இன் லைஃப் கோச்சிங். ஸோ இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் டிசிபிங்கிற ஒரு கோர்ஸினுடைய இந்த பேட்ச்ல இருந்து ரீநேம் பண்ண ஒரு நேம் தான் ஏசிஎல்சி. டிசிபி தான். டிசிபிங்கிறது ரெகுலேஷனுக்காக அத்தாரிட்டிஸ் வந்து கிடைச்ச அதனோட டைரக்ஷன் பிரகாரம் அது டிப்ளமோ இன் கவுன்சிலிங் சைக்காலஜிங்கிறத அட்வான்ஸ் சர்டிஃபிகேட் லைஃப் கோச்சிங்னு வந்து மாற்றிருக்கோம். அதில் என்னென்னலாம் சேஞ்சஸ் பண்ணிருக்கு, என்னென்னலாம் சிலபஸில் கவர் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். மேகலை சொல்லுங்க. மேகலை சார், அஸ்ஸலாமு அலைக்கும். சலாம். எஸ் மேகலை. சார் கேக்குதா? கேக்குது. எப்படி ஃபீல் பண்றீங்க? ஹாப்பி பர்த்டே சார். தேங்க்யூ. God bless. சார் வந்து போஸ்டர் பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாவும் வருத்தமும் ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங்ஸா இருந்துச்சு. கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஒரு சைடு, இன்னொரு சைடு கிளாஸ் ஜேர்னி முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருத்தமாவும் இருந்துச்சு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி லைஃப் எடுத்து கம்பேர் பண்ணோம் அப்படின்னா நிறைய சேஞ்சஸ். அலமதுல்லா கோல்னா என்னன்னே தெரியாம
லைஃப்ல ஏதோ நம்மளும் இருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு லைஃப் லீட் பண்ணிட்டு இருந்தோம். ஆஃப்டர் தட் கிளாஸ்க்கு அப்புறம் தான் லைஃப்க்கு ஒரு கோலு, லைஃபுக்கு இதுதான் அப்படி சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரொடக்டிவா எடுத்துட்டு போனது எல்லாமே உங்களோட கிளாஸ்ல தான் சார். அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு வந்து சைக்காலஜி படிக்கணும்னு 12th இருந்தே ஒரு ட்ரீம். 12th நான் 12th முடிக்கும் போது கொரோனா ஸ்டார்டிங். ஸோ இங்க நம்ம திருநெல்வேலியில காலேஜஸ்ல சைக்காலஜிஸ் அந்த அளவுக்கு இல்ல. ஸோ கோயம்புத்தூர்ல ஒரு காலேஜ்ல தான் கேட்டிருந்தாங்க. கொரோனானால வீட்லயும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் சரி ஓகே, எல்லாம் நாடுறது நல்லவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அக்செப்ட் பண்ணிட்டு ஆலிமாவும் பிகாவும் சேர்த்து கம்ப்ளீட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒர்க் போயிட்டேன். அது கம்ப்ளீட் பண்ணி 1 இயர் போயிருச்சு. ஒர்க்கும் போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் ரேண்டமா இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களோட போஸ்டர் அட்வர்டைஸ்மெண்ட் வந்துச்சு. ஸோ ஓகே, டீடைல்ஸ் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீடைல்ஸ் கேட்டு ஜாயின் பண்ணேன். அது வந்து என்ன சொல்றது, அன்எக்ஸ்பெக்டட் அந்த ஜேர்னிக்குள்ள வந்தது. அதனால முயற்சி வந்து நீங்க பண்ணி அதுக்காக துவா செஞ்சுட்டே இருங்க. அல்லாஹ்வோட உதவி வந்து அன்எக்ஸ்பெக்டடா உங்களுக்கு வந்து வரும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்க ஆசைப்படுறேன். இந்த ஒரு வருஷங்கிறது ஈஸியான பயணம் கிடையாது. ஏன்னா நம்மளோட எல்லார் லைஃப்லயும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஒர்க்கு, ஃபேமிலி எல்லாத்தையுமே கடந்து சம்டைம்ஸ் ஸ்ட்ரெஸ், டயர்டு எல்லாமே இருக்கும். ஆனா இந்த 7:30 கிளாஸ் வந்து இருந்த ஸ்ட்ரெஸ் எல்லாமே காணாம போயிடும் சார். அதான் கிளாஸ்ல வந்தாலே ஒரு பாசிட்டிவ் வைப், ஒரு நல்ல ஆர்வம் இருந்துச்சு. ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ்ல இருந்தோமா அப்படிங்கறதே எங்களுக்கு மறந்து போயிடும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தான் இருந்தோம். சைக்காலஜி படிக்கிறது வந்து நாங்க படிச்சுக்கிட்டதை தவிர மத்தவங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி ரெஸ்பெக்ட் எங்களுக்குள்ள சேஞ்சஸ் பார்த்தோம்னா, பொறுமைனா என்ன, அப்புறம் கோவத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், எம்பத்தினா என்ன, நிறைய சேஞ்சஸ் சார். அல்ஹம்துலில்லாஹ். உங்களுக்கு அதிகமா துவா செய்ய தான் கடமைப்பட்டிருக்கோம். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வானாக. இங்க வந்து நிறைய தேங்க்யூ. நீங்க மட்டும் இல்ல, நிறைய ட்ரைனர்ஸும் நமக்கு டீச் பண்ணாங்க. அவங்களுக்காகவும் நான் துவா செய்யறேன். இன்ஷா அல்லாஹ். எல்லாரும் அவங்களோட கோலை அச்சீவ் பண்றதுக்காக நீங்க முயற்சி எடுத்துட்டே இருங்க, பொறுமையா இருங்க. அல்லாஹ்வோட உதவி கண்டிப்பா வரும். இன்ஷா அல்லாஹ். அதுக்கான முயற்சியை மட்டும் நீங்க போட்டுட்டே இருங்க. அப்புறம் இதை முடிக்குமா அப்படிங்கிற வருத்தம் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் ஒரு சின்ன பிரேக் சார். வீட்டுல மேரேஜ் அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ சின்ன பிரேக் எடுத்துட்டு கண்டிப்பா எம்டிசிசில கம்பேக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் துவா செய்யுங்க சார். உங்களுக்காக அதிகமா துவா செய்யறோம். அஸ்ஸலாமு நிச்சயமா. அலைக்கும். தேங்க்யூ மேகலை. காட் பிளஸ். எஸ் ஆயிஷா. Happy evening all. Assalamu alaikum. இஸ்லாம். எஸ் ஆயிஷா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். Thank you so much, sir. Actually, 7th batchலேயே வந்து நான் டாப்பர்ஸ் வந்து ரொம்ப ட்ரை பண்ணினேன். ஆக்சுவலி உங்களையுமே நான் வந்து கான்டாக்ட் பண்ணினேன். ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, மார்க் இப்படி லோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அகைன் கண்டிப்பா அச்சீவ் பண்ணணுங்கிற ஒரு கோலோட பண்ணினேன். அல்ஹம்துலில்லாஹ். கோல் செட்டிங்கோட எல்லா கான்செப்ட்ஸும் யூஸ் பண்ணி அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப சந்தோஷம் சார். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். And for the new joiners, wish you all the best. Stay curious and enjoy the process. Trust your abilities. Thank you. Thank you so much. தேங்க்யூ ஆயிஷா. காட் பிளஸ். எஸ் ஜிக்ரா. அஸ்ஸலாமு அலைக்கும் சார். குட் ஈவினிங். எதிர்பார்க்கவே இல்லாத ஒரு விஷயம். ஆனா உண்மையாவே ரொம்ப ஸ்ட்ரகுளுக்கு நான் செஞ்ச இந்த கோர்ஸ்ல இப்படி ஒரு அச்சீவ்மெண்ட் அல்ஹம்துலில்லாஹ் உண்மையாவே எதிர்பார்க்கல. அடுத்தது சொல்லிக்கொள்ள வேண்டியது என்னன்னு சொன்னா, நம்ம ஒரு விஷயத்த தேவைன்னு சொல்லி கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம அதுக்குள்ளுக்கு போனோம்னு சொன்னா கட்டாயம் அதை ஒரு அச்சீவ்மெண்ட் அது கிடைக்கும். என்னால முடியாதே, எனக்கு யாரும் ஹெல்ப் பண்றதுக்கு இல்லையே, என்னால எதுவும் செஞ்சு கேளாதே, அப்படி எனக்கு துணையோண்டு இல்லையேன்னு நினைக்காம எங்களை நம்பி நாங்க இறங்கினோம்னு சொன்னா கட்டாயம் அது தானாவே அதுக்கு அல்லாஹ்வாலையும் தான் ஏதோ ஒரு விதத்துல எங்களுக்கு ஒரு ஹெல்ப் கிடைச்சி நாங்க ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் அடைவோம்ன்றது நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஏன்னா அது இந்த ஒரு அச்சீவ்மெண்ட் வந்து சொல்றதுக்கு வார்த்தை இல்லை எனக்கு. அவ்வளோ ஒரு பெரிய ஒரு இதா இருக்கு. சீரியஸா எதிர்பார்க்கல. ஜஸாக்கல்லாஹ் ஹைர் சார். நான் உங்களோட கைடன்ஸும் அடுத்தது வந்து நிறைய பேர் என்னையோட பேசியிருக்கிறாங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்டா ஸ்டார்டிங்ல தெரியாத என்ன இப்ப நிறைய பேருக்கு எனக்கு தெரிஞ்சிருக்குது. ஸ்ரீலங்காலையும் தான், இந்தியாலையும் தான். அல்ஹம்துலில்லாஹ். அதை நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன்.
இதே மாதிரி நிறைய அச்சீவ்மெண்ட் அடையறதுக்கு இப்போ புதுசா சேர்ந்திக்கிறவங்களும் தான் இப்போ படிக்கிறவங்களும் தான் நம்பிக்கையோட எதையும் செய்யுங்க. கட்டாயம் உங்களோட லைஃப் நல்லா இருக்கும்ன்றத சொல்லிக்கிறேன் சார். ஜெசாக்கல்லாஹ் சார் உங்களுக்கு. தேங்க்யூ சிக்ரா. காட் பிளஸ். ரங்கநாத் சார் வெல்கம். எப்படி இருக்கீங்க? Happy evening, sir. ஹாப்பி ஈவினிங் சார். Very ஆஃப்டர் good லாங் happiness டைம். of the day also. தேங்க்யூ சார். எஸ் நான் சார். கொஞ்சம் லேட்டா தான் ஜாயின் பண்ணேன். சரி சார். பட் ஆனா இந்த கிளாஸ் மிஸ் பண்ண கூடாதுன்னு சொல்றதுக்காக கொஞ்சம் இதுவா இருக்கு. பட் எல்லாரோட ஷேரிங் ரொம்ப நல்லா இருந்தது. என்னோட ஷேரிங் உங்களுக்கே தெரியும். ஆல்ரெடி எம்டிசிசி முடிச்சிருக்கேன். அதுல வந்து 8 E's வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருந்தேன் உங்களோட கோர்ஸை பத்தி. நிறைய பேர் ஷேரும் பண்ணிட்டு இருக்கேன். லைக் என்லைட்மெண்ட், என்ரிச்மெண்ட், ஆல் தோஸ். ஆக்சுவலா வந்து எப்பவுமே ஒரு கோர்ஸ் வந்து எப்போ முடியும், எப்போ சர்டிஃபிகேட் வரும் தான் எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. ஆனா இந்த உங்கள்கிட்ட நான் அட்டன் பண்ண 2 கோர்ஸுமே முடியவே கூடாதுன்னு நான் பகவானை வேண்டிட்டேன் நான். அப்படின்னா பார்த்துவாங்க அந்த அளவு இன்ட்ரெஸ்டா இருந்தேன்னு சொல்லிட்டு. பிகாஸ் அந்த லேர்னிங் ப்ராசஸ் நெவர் ஸ்டாப்ஸ் டில் அவர் லாஸ்ட் பிரீத். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இன்சைட்டு. அதாவது வந்து ஜென்ரலா வந்து லேர்னிங் அப்படின்னாலே வந்து கஷ்டப்பட்டு பண்ணணுன்றத வந்து அதை வந்து இஷ்டப்பட்டு பண்ற மாதிரி பண்ணீங்க. நம்ம தலைவர் பாஷையில சொன்னோம்னா எதையுமே இஷ்டப்பட்டு பண்ணா எதுவுமே கஷ்டம் கிடையாதுன்னு சொல்லுவாரு இல்லையா, அந்த மாதிரி அந்த மெத்தட்ல வந்து இந்த 2 கோர்ஸுமே நான் முடிச்சிருக்கேன் நான். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். கோர்ஸ் முடிச்சோன்னு சந்தோஷமா இருந்தாலுமே கோர்ஸ் விட்டு வெளியில போறோம்னு கொஞ்சம் வருத்தம் இருக்கதான் இருக்கு. பட் வேற ஏதாவது ஒரு கோர்ஸ் திருப்பி கண்டிப்பா ஜாயின் பண்ணணுன்ற ஒரு ஆவலோட விடைபெறேன் சார். நிச்சயமா சார், நிச்சயமா. அடுத்த ஒரு கோர்ஸை சந்திப்போம். உங்களுக்கும் பாராட்டுகள் 90+ எடுத்ததுக்கு. அதுக்கு வந்துட்டீங்களான்னு தெரியல. அந்த நேரத்துல இருந்தீங்களா? வந்தேன் சார். அப்பதான் உள்ள என்ட்ரி ஆனேன். ஓகே. வாழ்த்துக்கள் சார். உங்களுக்கும் பாராட்டுகள். ரொம்ப அருமை. எஸ் ஷமி. Assalamu alaikum, sir. Yes, Shami. More happy returns of the day, sir. Thank you. Yes. சார் நான் ஃபர்ஸ்ட் எனக்கு என்னாலே நம்பவே முடியல சார். நான் அப்படி என்ன நான் எழுதுனேன்னு எனக்கே தெரியல. வேற யாரையும் வச்சு எழுதுறீங்க? அப்படிலாம் இல்லை சார். நீங்க 2-3 தடவை சொன்னீங்க, கான்ஃபிடன்ஸ் இல்லாம சொல்லுங்க. அதாவது அசால்ட்டா ஹேண்டில் பண்ணிருக்கீங்க. அப்போ படிக்கிறது தெரியாமலே படிச்சிருக்கீங்க. 1 வீக்கா தான் வந்து ரொம்ப அதுல எஃபர்ட் போட்ட மாதிரி இருந்தேன். அதனால அல்ஹம்துலில்லாஹ் அதுக்குண்டான ரிசல்ட் எனக்கு கிடைச்சிருச்சு. என் ஹஸ்பண்டும் இப்ப இங்க இருக்காங்களா, அதை பார்த்துட்டு நீ ஃபர்ஸ்ட் எடுத்துட்டியான்னு அவங்களாலையுமே நம்ப முடியல. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாமே வந்து நீங்க சொன்ன ஒரு கைடன்ஸ் தான் சார். எதுவுமே வந்து டச்ல இருந்துட்டே இருந்துச்சுன்னா எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து பாசிட்டிவா இருக்கும்ன்றது தான். ஆனா எந்த டைம்ல என்ன ஒரு இது கேட்டாலும் நீங்க எனக்கு வந்து ரிப்ளை பண்ணீங்க. அதுவுமே எனக்கு ஒரு பூஸ்ட் தான். அல்ஹம்துலில்லாஹ் சார், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் உங்களுக்கு மென்மேலும் பேரு புகழ் பரக்கத் எல்லாம் செய்யறதுக்காக அல்லாஹ் கிட்ட நான் துவா செய்றேன். இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்குமுல்லா ஹைர் சார். தேங்க்யூ ஷமி. காட் பிளஸ். எஸ் நிஷாத். Assalamu alaikum, sir. Islam. Yes, Nish. Truly grateful for this journey, sir. Throughout the journey நான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து கத்துக்கிட்டேன். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. I'm a great fan of your teaching, sir. ஜஸாக்கல்லா. அண்ட் இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களை கைட் பண்றது மட்டும் இல்லாம நம்ம கைட் பண்றதுக்கு ஒரு பெரிய உதவியா இருந்தது. ஹாப்பி ஃபார் தட், சார். அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல ஐ வாண்ட் டு தேங்க் மை சச்சா காதர் ஹுசைன் because he is the sole reason for me to join this course. Okay. Alhamdulillah. Yes, sir. He is my chacha. Okay. Super. So ரொம்ப சந்தோஷம் சார். Thank you. பாராட்டுகள். எஸ் ஜன்னத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அஸ்ஸலாம். எஸ் ஜன்னத். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்க. இது 15-16வது பேட்ச்ல எக்ஸாம் எழுதிய அனைத்து ஸ்டூடெண்ட்ஸுக்கும் டாப்பர்ஸ் ஆன அத்தனை ஸ்டூடெண்ட்ஸுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதோடு சேர்ந்து இத்தனை டாப்பர்ஸும் இத்தனை பேரும் இன்னைக்கு சமூகத்துல இறங்கி இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு உண்டான ஒரு தீர்வு கொடுக்கக்கூடியவர்களாக மாறணும்னு சொல்லிட்டு நான் இந்த நேரத்துல நான் அவங்களுக்காக வேண்டி துவா செய்துக்கிறேன். அடுத்ததாக 2வது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து மேக்சிமம் நான் எப்பவுமே வந்து மைக் ஆன் பண்ணி பேசணும்னு நான் நினைப்பேன். எனக்கு சிச்சுவேஷன் வந்து செட் ஆகாது. ஒண்ணு வெளியே இருப்பேன் அல்லது வீட்டுல சிச்சுவேஷன் ஒரு மாதிரி இருக்கும். அப்ப இன்னைக்கு நான் என்ன நினைச்சிருந்தேன்னா, ரிஸ்வானா வந்து இதுல வந்து ஜாயின் பண்ணதுல இருந்து என்னுடைய ஃப்ரெண்டு
இப்போ ரிஸ்வானா வந்து இன்னைக்கு எனக்கு ரிசல்ட் சொல்றாங்கன்னு சொல்லும்போது நான் வந்து அந்த பிபிஎம் சவுண்டை கேட்கணுங்கிறதுக்காக வேண்டிய வீட்லயே பிளான் பண்ணியிருந்தேன். அந்த சவுண்டை வந்து ஸ்பீக்கர் போட்டு நான் காதுல கேட்கணும். ஏன்னா வந்து அடுத்த பேட்ச் வந்து எங்களுடைய ரிசல்ட் வரும். அப்போ அந்த சவுண்ட் வந்து எனக்கு காதுல கேட்கணும், நான் அதை ஃபீல் பண்ணணும், கேட்கணும், உணரணும், இப்படிலாம் நான் நினைச்சு பிளான் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு எதிராக என் ஹோல் ஃபேமிலியுமே பிளான் பண்ணி என்னை வெளியே கூட்டிட்டு வந்துட்டாங்க. அப்ப ரொம்ப ஒரு டிஸ்டர்பன்ஸா இருந்தது. இருந்தாலும் எங்க போறதா இருந்தாலும் நான் கையில வந்து இதை வச்சு ஏர்பட்ஸ் வச்சுட்டே தான் நான் வருவேன். இருந்தாலும் அந்த ரூம்ல இருந்து அந்த வைபோடி நான் அதை கேட்கணும்ன்றது எனக்கு வந்து ஃபீல் ஆன மாதிரி இருந்தது. ரெண்டாவது விஷயம் என்னன்னா வந்து என்னுடைய சுச்சுவேஷன்ல தான் நான் எல்லா லேடிஸையுமே நான் வந்து பாக்குறேனே. ஏன்னா நான் ஒவ்வொரு கிளாஸ் அட்டன் பண்றதுக்கும் ரொம்ப ஒரு கஷ்டப்பட்டு அதுக்கு இடையில தான் நான் வந்து இன்னைக்கு அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப அதுல டாப்பர்ஸா வர்றதும் அதுல அவங்க 1 இயர் டிராவல் பண்ணி வந்து எக்ஸாம் எழுதுறாங்க அப்படிங்கும்போது உண்மையிலுமே இது வந்து பாராட்டத்திற்கு உகந்த ஒரு இடம். கண்டிப்பா இவங்க எல்லாம் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க. அந்த ஃபீல்டுல வந்து பண்ணும்போது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஷால்லா எல்லாரும் துவா செய்துக்கிறீங்க. அடுத்து எங்களுடைய எக்ஸாம் இருக்குது. இன்ஷால்லா நாங்களும் அதை நல்லபடியா அச்சீவ் பண்ணணும்னுட்டு துவா செய்துக்கிறேங்க. இதுல இந்த இடத்துல நான் சொல்லக்கூடியது ஒரு விஷயம் என்னன்னா வந்து டிசிபி வந்து எனக்கு ஆரம்பத்துல இருந்து சைக்காலஜி கோர்ஸ் ரொம்ப விருப்பமானது. அதனாலதான் பிஎஸ்சி சைக்காலஜி முடிச்சுட்டு எம்எஸ்சி ரெகுலர் காலேஜ் போடணும்னு நினைச்சு எனக்கு போக முடியாம இருந்துச்சு. இப்போ டிசிபி கிளாஸும் திருநெல்வேலியில என்எல்பி கிளாஸும் நான் அட்டன் பண்ணிட்டு வந்துட்டு இப்போ ஃபுல்லும் நான் எனக்கு எதை பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன், எதை தேடிட்டு இருக்கேன் அப்படின்னா நான் வந்து எம்எஸ்சி சைக்காலஜி படிக்கிறதுக்காக வேண்டி இப்ப நான் ஃபுல்லா காலேஜஸ் வந்து தேடிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு 2 வருஷம் போய் படிக்கிறதுக்கு முன்னாடி சிச்சுவேஷன் கிடையாது. வீட்டினுடைய சூழ்நிலைகள் அப்படி இருக்கும். அப்படி இருக்கும்போது டிஸ்டன்ஸ்ல படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப ஏதாவது ஒரு இதுல நான் இந்த வருஷம் கம்பல்சரி எம்எஸ்சி ஜாயின் பண்ணணுங்கிற ஒரு ஐடியால என் பிள்ளைங்களுக்கு கூட நான் இப்ப காலேஜோ ஸ்டடி சம்பந்தமாவே நான் யோசிக்கல. எனக்கு முழுக்க எம்எஸ்சி சைக்காலஜி போடணும். இன்ஷால்லா டிசிபி எம்டிசிசில இருக்கக்கூடிய அந்த நாலேஜை வச்சு கீழே இருக்கக்கூடிய மக்களுக்கு கிளாஸ் கொடுக்கணும். ஆனா எனக்கு வந்து ஒரு அப்ரூவல் வேணுங்கிறதுக்காக வேண்டி எம்எஸ்சிக்காக வேண்டி நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இந்த குரூப்ல இருக்கக்கூடிய எல்லாரும் எனக்காக வேண்டி இன்ஷால்லா துவா செய்துக்கிறேங்க. இன்ஷால்லா நான் எம்எஸ்சி போட்டு இன்ஷால்லா படிக்கிறதுக்காக வேண்டியும் கண்டிப்பா இன்ஷால்லா நான் படிக்கக்கூடியது கண்டிப்பா சமூகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது தான். இப்போ புதுசா ஜாயின் பண்ணி இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நான் சொல்றேன், கரெக்டான ஒரு வழியை வந்து நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்க. இந்த வழியை இன்ஷால்லா பற்றி பிடித்துக்கிறங்க. கடைசி வரைக்கும் இதுல டிராவல் பண்ணுங்க. அந்த அந்த உங்களுடைய டிராவல் வந்து சமூகத்துக்கு இன்னைக்கு தேவையாக இருக்கு. இன்னைக்கு அவ்வளவு பேரும் இன்னைக்கு ஏதோ ஒரு வகையான ஒரு நோயில இருக்கிறாங்க. நீங்க உங்களுக்கு மருந்தாக இன்ஷால்லா மாறணும். அதனால நீங்க கிடைச்சிருக்கக்கூடிய இந்த வழியை இன்ஷால்லா கரெக்டா சூஸ் பண்ணிருக்கீங்க. கடைசி வரைக்கும் டிராவல் பண்ணுங்க. இன்ஷால்லா சமூகத்துல நல்ல ஒரு மாற்றத்தையும் சமூகத்துக்கு தேவையான மருந்தையும் நம்ம கொடுக்கணுங்கிறத நான் கேட்டுக்கிறேன். எல்லாருக்கும் திரும்பவும் ஒரு தடவை சொல்லிக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். Thank you so much, Janet. Yes. Fauzia? Happy evening, sir. Happy evening. Yes, Fauzia. Happy son. Thank you so much, sir. இது உங்களுக்கு தான் சொல்லணும். டுடே உங்களை பர்த்டே செலிப்ரேட் பண்ணதான். அண்ட் ஆல்சோ எனக்கு இது வந்து கிடைக்கிறதுக்கு பெரிய மோட்டிவேஷன் சார் ஒவ்வொரு ட்ரைனிங்கும் அந்த இன்ஸ்பிரேஷனும் தானே. அதனால சாருக்கு தான் அந்த கன்கிரேஷன் ஃபர்ஸ்ட் நான் போடுதேன். தென் வந்து டிசிபியில நான் ரிப்பீட்டரா 15th பேட்ச்ல ஸ்டார்ட் ஆன இந்த ஜேர்னி இன்னைக்கு ஒரு பியூட்டிஃபுல் மைல்ஸ்டோனா ரீச் பண்ணிருக்கேன். இந்த ஜேர்னியில் நான் வாங்கியது டாப் ஸ்கோர் மட்டும் கிடையாது, பெரிய கான்ஃபிடன்ஸ், கிளாரிட்டி, செல்ஃப் பிலீஃப் அண்ட் லைஃப் சேஞ்சிங் எக்ஸ்பீரியன்சஸ். இந்த அச்சீவ்மெண்ட்டில் எனக்கு கிடைத்த செகண்ட் ரேங்க் அண்ட் பர்சனல் சக்சஸ் மட்டும் இல்லை, அது வந்து அண்ட் பிலோ சாரோட டேலஸ் எஃபோர்ட், வேல்யூபிள் கைடன்ஸ், கண்டினியூஸ் என்கரேஜ்மெண்ட் அண்ட் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி மென்டர்ஷிப்போட ரிஃப்ளெக்ஷன் தான். சார் உங்கள் மென்டர்ஷிப் இல்லாமல் இந்த ரிசல்ட் சத்தியமாகவே எனக்கு கிடைக்காது. நான் என் பொட்டென்ஷியல் விட அதிகமாக என்னை நம்ப வச்சது நீங்கள் தான். ஒவ்வொரு செஷனும் ஒவ்வொரு ஃபீட்பேக்கும் ஒவ்வொரு கைடன்ஸும் அண்ட் க்ரோத்துக்கும் ப்ரொஃபஷனாக இருந்தது. இந்த ஒரு 1 இயரா சாரி கொஞ்சம் கூட இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். இந்த ஒரு 1 இயரா டிசிபி ஜேர்னி என் லைஃப்ல மறக்க முடியாத ஜேர்னி. நான் லேர்ன் பண்ணியது டெக்னிக்கல் மட்டும் கிடையாது, லைஃப்ல பாசிட்டிவா பார்க்கறது, சேலஞ்சஸை எப்படி கான்ஃபிடென்ஸா ஃபேஸ் பண்ண முடியும் அண்ட் கன்வியஸ்லி எப்படி க்ரோ பண்ண முடியும் எல்லாம் இந்த இடத்துல தான் கற்றுக்கிட்டேன்.
செகண்ட் ரேங்க் கிடைக்கிறதுக்கு எனக்கு சந்தோஷம் கொடுத்தாலும் அதை விட பெரிய சந்தோஷம் என்னன்னா இந்த பியூட்டிஃபுல் மென்டர்ஷிப்போட ஒரு பார்ட்டா அண்ட் லைஃப் லாங் ஆஸ் எ பேட்ரன் சார கூட ட்ராவல் பண்ணது பெரிய பிளெஸ்ஸிங் தான். அதனால தான் ரிசல்ட் கிடைச்ச உடனே ஜேர்னி முடிச்சுன்னு நினைக்காத. நான் திரும்பியும் போட்ட 27th பேட்ச்ல திரும்பியும் ஜாயின் பண்ணிருக்கேன். சாரோட மென்டர்ஷிப்பில் லைஃப் லாங்கா என்ன லைஃப் சூப்பரா போயிட்டு தான் இருக்கு. 2023 onwards இது வரைக்கும் நான் நிறைய சேஞ்சஸ், நிறைய ஹாப்பினஸ், நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் என் லைஃப்ல கிடைச்சிருக்கு. பெரிய பிளெஸிங். சாரோட சூப்பரான மோட்டிவேஷன், சூப்பரான கைடன்ஸ், சூப்பரான மென்டர்ஷிப் ரிப்பீட்டரா வருவதற்கு நாலேஜ்க்காக மட்டும் இல்லை, சாரோட கைடன்ஸ்ல இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மேஷன், உங்களோட வேர்ட்ஸ்ல இருக்கிற இன்ஸ்பிரேஷன், உங்களோட மென்டர்ஷிப்ல இருக்கிற ஜென்யூன் கேர் தான் என்னை திரும்பியும் இங்கே கொண்டு வருது. சார், நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு லெசன் மட்டும் டீச் பண்ண மாட்டீங்க, அவங்க லைஃப்ல எலிவேட் பண்ணுவீங்க. அதுதான் உங்களோட கிரேட்னஸ். So heartfelt gratitude to my beloved sir for helping me achieving second rank and for making this 1-year journey truly meaningful and unforgettable. அச்சீவ்மெண்ட்ஸ் இதில் வந்திருந்தாலும் அதன் பின்னாடி இருக்கிற ஸ்ட்ரென்த், கைடன்ஸ் அண்ட் இன்ஸ்பிரேஷன் எல்லாமே உங்களோட மென்டர்ஷிப் தான் சார். ஃபார் எவர் கிரேட்ஃபுல் டு மை பிலோட் மென்டர், கைட் அண்ட் இன்ஸ்பிரேஷன் அண்ட் ரோல் மாடல். தேங்க்யூ ஸோ மச் சார். May Allah bless you abundantly. Thank you, Fazia. God bless. God bless. God bless. Yes, Ramesh ma'am. Ramesh ma'am, unmute. சார் எல்லாம் அனைத்து தோழர் தொழிலுக்கும் வாழ்த்துக்கள்ங்க சார். ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்ஸ். நான் ஃபர்ஸ்ட் சேர்ந்த செகண்ட் பேட்ச்ல A++A, அது என்ன மார்க்னு தெரியல இன்ன வரைக்கும் எனக்கு. அது ரொம்ப ஆர்வமா இருந்தது எனக்கு. அதனால நல்ல இதா இருந்தது சார். சார், எல்லாரும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்ல ரெடியா இருக்காங்க சார். சொல்லுங்கப்பா. ஹாப்பி பர்த்டே சார். ஹாப்பி பர்த்டே சார். ஒரே கூட்டி வச்ச மாதிரி தெரியுதாங்க. ஆமா சார், எல்லாரும் ஹாப்பி பர்த்டே சார். ஹாப்பி பர்த்டே சார். சொல்லுங்க ஹாப்பி பர்த்டே. சார், இன்னைக்கு கலைஞருடைய பிறந்த நாள். இன்னைக்கு உங்களுடைய பர்த்டே 3னா என்னுடைய பர்த்டே வந்து June 30 சார். கூட்டுத்தொகை 3. ரொம்ப ஹாப்பி சார். எனக்கு 0க்கு வேல்யூ இல்ல, அதனால விட்டுருங்க. 3 தான். 3ன்னு வச்சுக்கோங்க. 3 தான் சார். 0 வேல்யூ இல்ல, 3 தான் சார். நானும் 3 சந்தோஷமா, இப்படியாவது சந்தோஷப்படுவோம். ஆமா சார். இல்ல என்னுடைய ஆசானுடைய பிறந்தநாள் தான் எனக்கு ரொம்ப அது அந்த வேல்யூ. எனக்கு இப்பதான் சார் தெரியும். சொன்னேன் சாருடைய பிறந்தநாள் எல்லாம் வந்துட்டாங்க. அதான். தேங்க்யூ சார். வாழ்த்துங்க சார். நீண்ட நாள் நல்ல ஆரோக்கியத்தோட இன்னும் மென்மேலும் எல்லாருக்கும் நல்ல இந்த மாதிரி ஒரு வகுப்பு எடுத்து அவங்கள ஒரு நல்ல ஒரு மீடியால எல்லாரும் கொண்டு வரணும். வாழ்த்துக்குங்க சார். கலைஞருடைய பிறந்தநாள் இன்னைக்கு பரவாயில்ல, நல்ல ஒரு என்ன அறிவாளியோட பிறந்தநாள் இன்னைக்கு. அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச அவருடைய பிறந்தநாள் அது. தேங்க்யூ சார். அவருடைய பிறந்தநாள் ரொம்ப ஹாப்பியா கொண்டாடுவாங்க அப்பா. அது மாதிரி நீங்களும் உங்களையும் நாங்க கொண்டாடுறோம். வாழ்த்துங்கள் சார். நான் தான் ஃபர்ஸ்ட் இதில் வந்து எக்ஸாம் அட்டன் பண்ண முடியல, இப்ப வந்து பண்ணிடுறேன் கண்டிப்பா. ரொம்ப 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 தேங்க்ஸ் சார். எல்லாரும் உங்களுடைய பேச்சுக்களை கேட்கறதுக்கு ஆவலா இருந்தாங்க. ஏன்னா நீங்க டெய்லி தினம் எடுக்கிற அந்த பாடத்துக்கு எல்லாருமே அடிமை. நான் சொன்னேன் இல்லைங்க சார், குட்டி பையன் அந்த இருக்கான்னு சாய் சண்முகம், அவன்லேருந்து வந்து ஒரு விஷயத்தை கேட்டு எல்லாருமே இங்க வந்து ட்ரைனர் ஆயிட்டாங்க. எல்லாருக்கும் சேர்த்து ஒரே ஃபீஸா நான் கட்டிட்டு இருக்கேன். தேங்க்யூங்க சார். தேங்க்யூங்க சார். வாழ்த்துக்கள் சார். Thank you. God bless. Faiz brother. அஸ்ஸலாமு அலைக்கும் சார். கேக்குங்களா? கேக்குது. சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புதுசா ஜாயின் பண்ண பேட்ச் மெம்பர்ஸ், பிரதர் சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். உங்களுடைய லேர்னிங் ஜேர்னி ரொம்ப நல்லபடியா போறதுக்கு கரெக்டான இடத்துக்கு வந்திருக்கீங்க. எல்லாம் நம்முடைய பழைய மற்ற எல்லா கோ ஸ்டூடெண்ட்ஸ் சொன்ன மாதிரி கரெக்டான இடத்துக்கு வந்திருக்கீங்க. கிடைச்ச ஒரு ஸ்வீட்னஸ் நானும் ஃபீல் பண்ணதுனால அதை மனசார சொல்றேன். நிறைய லைஃப் பாசிட்டிவ் சேஞ்சஸ் பார்த்துட்டு இருக்கிறோம். நீங்களும் பார்ப்பீங்க இன்ஷா அல்லாஹ். என்ன பர்சனலாக நான் ஒரு விஷயத்த சாருக்கு ஷேர் பண்ண விரும்புகிறேன். இன்னைக்கு அந்த கிடைச்ச மெமெண்டோங்கிறது வந்து இன்னைக்கு பிள்ளைங்க எனக்கு கொடுத்துருந்தா கூட அதோடைய ரூட் காஸ் நீங்கள் தான். அந்த எடுத்த டாபிக் வந்து ப்ரீ மெரிட்டல் கவுன்சிலிங் அப்படிங்கிறது அந்த டாப்பிக்கு MDCC நான் படிக்கிற வரைக்கும் அதை பற்றி ஒன்றுமே தெரியாமல் இருந்தேன்.
நீங்க கொடுத்த அந்த யாரோட ஒரு 4 இயர்ஸ் ஆயிடுச்சு முடிச்சுட்டு. பட் இருந்தும் அந்த மேட்டர் மைண்ட்ல இருக்குது. அதை பிபிடி ரெடி பண்ணி அதை நிறைய ஒரு பிரயோஜனமான விஷயமா கொடுத்து அது கிளாஸ் நடத்தி முடிச்சு 1 மாசம் ஆயிடுச்சு, 5 மாசம் ஆச்சு. அது பிள்ளைக்கு இன்னும் மனசுல வச்சு எனக்கு இன்னைக்கு மோட்டோ தராங்கன்னு சொன்னா அது உங்களுக்கு அந்த நன்றி உங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய கடமை. நான் ரசூல் சார் சொன்ன மாதிரி மனுஷனுக்கு நன்றியை தெரியப்படுத்தாதவன் அல்லாவுக்கு நன்றி செலுத்த மாட்டான்னு சொன்னதுனால அந்த ஒரு அறிவு கண்ணு நீங்க கொடுத்ததுக்கு நல்லா திரும்ப செய்யட்டும். இன்னொன்னு, இன்னைக்கு தெரப்பியில நீங்க ஃபர்ஸ்ட் கூப்பிடும் போது நான் வாலண்டியரா வந்தேன். ஆனா எதிர்பார்க்கல. பட் சரி நம்ம ப்ரிப்பேர் சும்மான்னு ஹேண்ட் ரைஸ் பண்ணி வந்தேன். அது நீங்க கேட்ட கொஸ்டின்ஸும் ஆன்சர் பண்ணதும் அதுக்கப்புறம் 7:30 நான் இருந்த ஃபயர்ஸ் எல்லாம் இப்போ 9:15 இருக்கிற ஃபயர்ஸ் இப்போ மாறி நிறைய உள்ளுக்குள்ள நிறைய மாற்றங்கள், ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் மாதிரி மனசுக்குள்ள நிறைய ஓடிட்டு இருக்கு. இன்ஷால்லா எங்க புக்கு சீக்கிரம் எழுதி முடிக்கணும். ஒரு ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருக்குது. இன்ஷால்லா. சூப்பர் சூப்பர் சூப்பர், பாராட்டுக்கள். ரைட், தேங்க்யூ ஸோ மச். எஸ், நம்ம அந்த கோர்ஸ் பத்தி பார்த்தீங்கன்னா நிஸ்வியா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. வேற யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணி பேசலாம். அதை இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துறேன், அப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ரைட், ஏசிஎல்சி அட்வான்ஸ் சர்டிஃபிகேட் இன் லைஃப் கோச்சிங். லைஃப் கோச்சிங்க்கும் அதே மாதிரி அட்வான்ஸ் சர்டிஃபிகேட் இன் சைக்காலஜி அண்ட் கவுன்சிலிங் உள்ள வித்தியாசங்கள் என்னன்னா, சாப்டர்ஸ் வேற வேற. கோர் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு வரியில சொல்ற அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், மாற்றங்கள். சரியா? இப்போ இந்த கோர்ஸ் ஏசிஎல்சியா இருக்கட்டும், ஏசிபிசியா இருக்கட்டும், ஏசிபிசி பத்தி நம்ம டீட்டெயிலா இன்னைக்கு பார்க்க போறது கிடையாது. இந்த ஏசிஎல்சியோட இன்ட்ரோடக்ஷன் தான். இந்த 2 கோர்ஸ்லயுமே பேஸ் என்னன்னு சொன்னா, நம்முடைய மாற்றம், நம்ம அது ஒரு ப்ரொஃபஷனாக மற்றவங்களை மாற்றுவதற்காக உள்ள தயார்படுத்தக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ், கான்செப்ட்ஸ், ஐடியாஸ் இதுதான். சரியா? அப்ப ஏன் 2 கோர்ஸா இருக்கு அப்படின்னு சொன்னா, அது குறிப்பாக சைக்காலஜிஸ்ட், கவுன்சிலர்ஸ், தெரபிஸ்ட் ரொம்ப டீட்டெயிலாக அவங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர் கவுன்சிலிங் ஃபீல்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூடுதலாக பயனுள்ளதாக இருக்கும். ஏசிஎல்சி அது அந்த கேட்டகரியில் உள்ளவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். பொதுவாக உள்ள யார் வேணாலும் பயன்படுத்தலாம். லைஃப் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த கான்செப்டை கூடுதலாக இதில் இருக்கும். இதுதான் வந்து சின்ன டிஃபரன்ஸ். மற்றபடி 2 கோர்ஸையும் யார் வேணாலும் படிக்கலாம். 2 கோர்ஸும் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். 2 கோர்ஸையும் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். சரியா? ஒரு கோர்ஸுக்குள்ள எல்லா கண்டென்ட்டையும் வைக்க முடியாதுங்க. 2 கோர்ஸா பிரிச்சு நடத்திட்டு இருக்கோம். கோவிடுடைய காலகட்டத்திலிருந்தே நம்முடைய ஆன்லைன் கிளாஸஸ் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த பேட்ச்ல இருந்து நம்ம வந்து நேமா சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இந்த லாஸ்ட் பேட்ச்ல இருந்து என்ன காரணம்னு சொன்னா, உங்களுக்கு தெரியும், யூனிவர்சிட்டியினுடைய ரெகுலேஷன் பிரகாரம் நம்முடைய ஏசிபிசி கோர்ஸ் வந்து ஸ்ரீலங்கால அங்க இருக்கக்கூடிய ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இங்க குளோக்கல் யூனிவர்சிட்டி ஏசிஎல்சியும் சரி, ஏசிபிசியும் சரி அங்கீகரிக்கப்பட்ட கோர்ஸாக இருக்கு. அப்போ யூனிவர்சிட்டி சர்டிபிகேட் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா, அப்போ இந்த டைட்டில் நம்ம ஃபாலோ பண்ணுங்கிற ஒரு கட்டாயத்தின் பேர்ல தான் வந்து அதை சேஞ்ச் பண்ணணும். டிசிபி எம்டிசிசிங்கிறது ரொம்ப பாப்புலர். எங்களுக்குமே மாற்றணுங்கிற விருப்பம் இல்லை. பட் சில நேரங்களில் சில விஷயங்கள் பண்ணாதான் அப்கிரேட் பண்ண முடியுங்கிற அடிப்படையில் அதை சேஞ்ச் பண்ணதுதான். சேஞ்ச் பண்ணும்போது அதோடு சேர்ந்த சிலபஸ்லையும் சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்கோம், அப்கிரேட் பண்ணியிருக்கோம், நிறைய மாற்றங்களை பண்ணியிருக்கோம். ஏற்கனவே இருந்த டாபிக்லையும் அப்கிரேட் பண்ணியிருக்கோம், புதுசா டாபிக்ஸும் ஆட் பண்ணியிருக்கோம். சரியா? இப்ப புதுசா இருக்கக்கூடியவர்கள் என்ன படிப்பாங்க அப்படிங்கிறது தான் இப்ப நம்ம வந்து பார்க்க போறோம். புதுசா ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய கெஸ்ட் அவங்களுக்கு வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் இதுதான். இது கோர்ஸினுடைய டைமை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் பேட்ச் வந்து மண்டே, வென்ஸ்டே, ஃப்ரைடே தான் 2மே நடக்கும். தமிழ் பேட்ச், இங்கிலீஷ் பேட்ச் எல்லாமே. இங்கிலீஷ் பேட்சினோட டைமிங் வந்து 5 மணிலேருந்து 7 மணி வரைக்கும், ஈவினிங் 5 to 7 PM. அதே மாதிரி தமிழ் பேட்ச் வந்து அதே மண்டே, வென்ஸ்டே, ஃப்ரைடே 7:30 to 9:30 நடக்கும். கிளாஸஸ் வந்து முழுமையாக நான் தான் எடுப்பேன். கோர் கான்டென்ட், கான்செப்ட் எல்லாமே நான் தான் எடுப்பேன். ஸோ நடுவில் ஒர்க் ஷீட்ஸும் சில அசஸ்மெண்ட்ஸும் என்னுடைய கொலீக்ஸ் வந்து எடுப்பாங்க, வேற ஃபேக்கல்டி மெம்பர்ஸ். ஸோ அதை படித்தவங்க, ப்ராக்டிஸ் பண்ணக்கூடியவர்கள் வந்து எடுப்பாங்க. மற்றபடி கோர் கான்செப்ட்ஸ் எல்லாமே நான் தான் எடுப்பேன். அது மொத்தம் வந்து 12 மாதம், கிட்டத்தட்ட ஒரு 300 hours வந்து ஏசிஎல்சி மட்டும் நம்ம படிப்போம். அட்வான்ஸ் சர்டிஃபிகேட் லைஃப் கோச்சிங் வந்து 300 hours வந்து படிப்போம். ஸோ இதான் வந்து கோர்ஸினுடைய பீரியட், டேஸ், அமௌண்ட். சரியா? இது வந்து மலேசியாவில் என்ரோல் பண்ணக்கூடியவங்க, மலேசியன் கோஆர்டினேட்டர்ஸ் இங்கே இருக்காங்க. அதே மலேசியாவில் கோஆர்டினேட் பண்ணக்கூடியவங்க, சிங்கப்பூர்ல இருக்கக்கூடியவங்க, யூஏல இருக்கக்கூடியவங்களுக்கு ஃபீஸ் வேரி ஆகும். இந்த ஃபீஸ் கிடையாது. இந்தியாவில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஃபீஸ். யூஏலேருந்து யாரை ரெஜிஸ்டர் பண்ணக்கூடியவங்களா இருந்தாலும் யூஏ கோஆர்டினேட்டர் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். அதே மாதிரி மலேசியாவோட கோஆர்டினேட்டர்ஸ் நம்பரும் வந்து உங்களுக்கு வந்து வெப்சைட்ல இருக்கும். இல்லை நீங்கள் கோஆர்டினேட்டர், இங்கே உள்ள கோஆர்டினேட்டர் கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அவங்களுக்கு மட்டும் ஃபீஸ் வேரி ஆகும். சரியா? ரைட். என்னென்னலாம் டாபிக் இதில் இருக்குன்னு சொன்னா, லைஃப் கோச்சிங்னா என்ன அப்படின்ட்டு. லைஃப் கோச்சிங்னா பொதுவாகவே என்ன, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறது. இப்போ நான் இங்கே இந்த இடத்துல இருக்கேன்னா இதுல இருந்து அடுத்த லெவல் போறதுக்கான தயார்படுத்துவதற்காக உள்ள நுட்பங்கள், அதை எப்படி பயன்படுத்துறது, அதனுடைய நுட்பங்கள் என்னங்கிற படிக்கிறது தான் ஃபர்ஸ்ட் இது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா, 2வது கவுன்சிலிங் டெக்னிக்ஸ். கவுன்சிலிங் பண்றதுக்குள்ள டெக்னிக்ஸ் என்ன,
கவுன்சிலிங் பண்றதுக்கு எத்திக்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம எது இதெல்லாம் இதுல பாக்குறோமோ அது எதுவுமே வந்து இன்னொரு கோர்ஸ் ஏசிபிசியில பார்க்க மாட்டோம். கம்ப்ளீட்டா வந்து வேற வேற கான்செப்ட் தான். அதுல சில ஐடியாஸ் வேற இருக்கும், இதுல ஐடியா வேற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து மூணாவதாக ஸ்டூடெண்ட் கோச்சிங், ஸ்டூடெண்ட் கவுன்சிலிங், ஸ்டூடெண்ட் கோச்சிங். ஒரு ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி வந்து அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் கொடுக்கலாம், ஸ்டூடெண்ட் கவுன்சிலிங் பண்ணும்போது என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும், அதுக்கான எத்திக்ஸ் என்னென்ன மாதிரியான ஐடியாஸ் வந்து நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வெவ்வேறு விதமான பிஹேவியர் மாடிஃபிகேஷன் மெத்தட்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த காலத்துல இருந்த ஒரு பிஹேவியர் மாடிஃபிகேஷனும் இப்பயும் வந்து நிறைய மாறுபட்டு இருக்கு. அது என்னங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இப்போ நம்முடைய காலத்துல நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம். ஸ்கூல்ல வந்து சேர்க்கும்போது சொல்லுவாங்க, அவன் கண்ணை மட்டும் விட்டுட்டு தோலை உரிச்சு எடுத்துருங்கன்ட்டு. யாரெல்லாம் இந்த வார்த்தையை கேட்டிருந்தீங்கன்னா எஸ்என் டைப் பண்ணுங்க. இது வந்து அந்த காலத்துல இருந்த பிஹேவியர் மாடிஃபிகேஷன். அடிச்சாதான் அடிக்கிற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான், அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதெல்லாம் வந்து அந்த காலத்துல இருந்த வாக்கியங்கள். இப்ப நீங்க அடிக்க முடியுமா? இல்ல யாரையும் இந்த பையனை திட்ட முடியுமா? திட்ட கூட வேணாம். அவனை பார்த்து முறைக்க முடியுமா? முறைக்க கூட வேணாம். அவனை நீங்க உத்து பார்க்க முடியுமா? இது எதுவுமே பண்ண முடியாது. இப்ப பிரச்சனை அதுதான். ஒரு பையன் வந்து உத்து பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு 7ஆம் கிளாஸ் பையன் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான், எனக்கு மன உளைச்சலா இருக்குன்ட்டு. அந்த மாதிரிதான் இப்ப உள்ள சுச்சுவேஷன். அப்படி இருக்கும் பொழுது அப்ப எப்படிதான் அவங்க பிஹேவியரை மாத்துறது அப்படிங்கிறதுக்கான நுட்பங்கள் என்ன, அது சைக்காலஜி என்ன சொல்லுது அப்படிங்கிற விஷயங்கள், அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுவோம், இதுல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதே மாதிரி சைல்ட் சைக்காலஜி, குழந்தைங்களை புரிஞ்சுக்கிறது எப்படி, குழந்தைங்களுடைய இந்த பருவங்கள் இருக்கு இல்லையா, அந்த பருவங்கள் குழந்தை பிறந்ததுல இருந்து அடுத்தடுத்து ஒரு மைல் ஸ்டோனுமாங்க. ஒவ்வொரு 6 மாசத்துல, 1 வருஷத்துல, 2 வருஷத்துல அந்த குழந்தையோட வளர்ச்சி எப்படி இருக்கும், உடல் ரீதியாக மன ரீதியாக. அது அடையலன்னு சொன்னா ரெட் பிளாக்னுவாங்க. ரெட் பிளாக்ங்கிறது அது பாதிப்பை ஏற்படுத்துங்கிறது ஒரு உஷாராகக்கூடிய ஒரு தன்மை. அப்போ மைல் ஸ்டோன்ஸ் என்னென்னலாம் ஒரு பர்டிகுலர் டைம்ல வந்து அந்த குழந்தை அடையணும் அப்படிங்கிறத சொல்லி, அதே மாதிரி அது அடையல்னா என்ன ரெட் பிளாக்ஸ் இருக்கு அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். எஸ். அடுத்து வந்து அடோல்சன்ட் சைக்காலஜி. அடோல்சன்ட் சைக்காலஜிங்கிறது ஒரு வாலிப பருவம், தமிழ்ல சொல்றதா குமரப்பருவம், வாலிப பருவம், குமரப்பருவம், டீனேஜ்னு சொல்றது. இது இந்த பருவம் போது ஒரு பெரிய சேலஞ்சா உள்ளது. அப்ப அந்த பருவத்தில் உள்ள சவால்கள் என்ன, அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறது. அடுத்து கேரியர் கவுன்சிலிங். இன்னைக்கு வந்து வாழ்க்கையில் ஒருத்தர் பார்க்கக்கூடிய வேலை அவங்களுக்கு பிடித்த மாதிரியான ஒரு வேலையா இல்லைன்னு சொன்னா அவங்களுக்கு வந்து வாழ்க்கையை வந்து ஒரு கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னு சொன்னா வாழ்க்கையில வந்து ஒரு 80,000 மணி நேரம் வந்து நம்முடைய வேலைக்காக செலவு பண்றோம். இப்போ ஒரு வேலை நான் பார்க்கக்கூடிய வேலை எனக்கு பிடிக்காத ஒரு வேலையாக இருந்ததுன்னா அது 80,000 மணி நேரம் வேஸ்டா போகும், அல்லது வந்து திருப்தி இல்லாம போகும். அப்ப கரெக்டா ஒரு கேரியரை வந்து சூஸ் பண்றதுக்கு ஒரு 3 விதமான டெஸ்ட் எடுத்து ஒரு ஸ்டூடெண்ட்டை எப்படி கைட் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த விஷயத்த வந்து நம்ம கரியர் கவுன்சிலிங்ல பார்ப்போம். அடுத்து சிபிடி, தெரப்பிகளுடைய தாய் தெரப்பின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு தெரப்பி தான் காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி. ஒருத்தர் மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பயன்படுத்தலாம்ங்கிறது. அதே மாதிரி ஒரு ஒரு அறிவுத்திறன்ல குறைபாடு வருது, எதனால வருது, அந்த பிறழ்வு எதனால வருது, இந்த விஷயங்கள் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி அதுக்கான சொல்யூஷன்ஸ் வந்து சிபிடில பார்ப்போம். அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி மேனேஜ் பண்றது, டிப்ரெஷன் சொன்னா அந்த டிப்ரெஷனை மேனேஜ் பண்றதுக்கான டெக்னிக்ஸ் என்ன, கோபத்தை கட்டுப்படுத்துறதுக்கான வழிமுறைகள் என்ன, அதே மாதிரி ஒரு அதீத பயம் இருக்கு, அந்த பயத்திலிருந்து வெளியே வர்றதுக்காக உள்ள டெக்னிக்ஸ் என்ன அப்படிங்கிற விஷயங்கள். இப்படி இது ஒவ்வொரு விஷயமும் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு இந்த சிலபஸ்ங்கிறது என்னன்னு சொன்னா பொதுவாக ஒரு சிலபஸ்ங்கிறது இந்த விஷயங்களை முடிச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது பொதுவாக எல்லாரும் மையப்படுத்தி வைப்பாங்க. இந்த சிலபஸ் எல்லாமே பர்சனலாக நம்ம ஃபீல் பண்ணுறது. இப்போ நம்ம இந்த ஃபீல்டில் வந்து ஒரு ட்ரைனிங் இண்டஸ்ட்ரியில ஒரு 20 வருஷம் கடந்து இப்போ நம்ம இருக்கோம்னு சொன்னா அப்போ தொடக்கத்துல இருந்தே ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட் கவுன்சிலிங்காக இருக்கட்டும், இது எல்லா விஷயங்கள்லையுமே ஒவ்வொரு விஷயமும் ப்ராக்டிக்கலா பார்த்த விஷயங்கள். இது வந்து ஒரு தியரிட்டிக்கலா இருக்காது. இது எதுவுமே தியரி கிடையாது. இது பார்க்கும் பொழுது நம்ம பயங்கரமான ஒரு தியரி பத்தி பேச போற முடியாது. எதுவுமே தியரி கிடையாது, எல்லாமே ப்ராக்டிகல்ஸ் மட்டும்தான் நீங்க பேசுவோம். ப்ராக்டிக்கலா உள்ள கேசஸும் கேஸ் ஸ்டடிஸும் ரியல் டைம் லைஃப்ல நடந்த விஷயங்களையும் தான் நம்ம வந்து கூடுதலாக ஷேர் பண்ணுவோங்கிறது. அதே மாதிரி டிரான்சாக்ஷன் அனாலிசிஸ், டிஏ. இன்னைக்கு வந்து ஒரு பிஹேவியர் சேஞ்சஸ்க்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கும் ஒரு கம்யூனிகேஷன் டெவலப்மெண்ட்டுக்கும் ஒரு ஏற்படக்கூடிய அந்த கேப்பை வந்து ஃபில் பண்றதுக்கு டிஏ மாதிரியான ஒரு தெரப்பி இல்லைங்களாம். அவ்வளோ அற்புதமான ஒரு கான்செப்ட். மனிதர்களை வந்து வெவ்வேறு ஈகோ என்னென்ன ஈகோல இருந்து அவங்க பேசுவாங்க, அந்த ஈகோ எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா கான்ஃபிளிக்ட்ல இருந்து வெளியே வரலாம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கக்கூடியதுதான் டிஏ. அடுத்து கோல் செட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ். கோல் செட்டிங்னா ஒரு கோல்னா என்ன, ட்ரீம்னா என்ன, ட்ரீம்ல இருந்து கோல் எப்படி வேறுபடுது, கோலை வந்து எப்படி பார்த்தா நம்மளால சக்சஸ்ஃபுல்லா அடைய முடியும் அப்படிங்கிற விஷயங்கள். இது டைம் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ். டைம் மேனேஜ்மெண்ட்னா ஒரு ஒரு ப்ரோக்ராமுக்கு டயத்துக்கு போறோம், இல்லை ஒரு ப்ரோக்ராம் டயத்தை ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா அது டைம் மேனேஜ்மெண்ட் நினைச்சிட்டு இருக்கோம். அது இல்லை, அதுக்கு பேர் பங்க்சுவாலிட்டி. அப்போ டைம் மேனேஜ்மெண்ட்னா என்ன? டைம் மேனேஜ்மெண்ட்னா
அது டைம் மேனேஜ்மெண்ட்கான ஒரு பிரின்சிபல் இருக்கு. அந்த பிரின்சிபல்ல நீங்க கொண்டு போய் பங்க்சுவலா இருந்தாதான் டைம் மேனேஜ்மெண்ட். வெறும் பங்க்சுவாலிட்டி மட்டும் இருந்தா அது டைம் மேனேஜ்மெண்ட் கிடையாது. அப்ப அந்த கான்செப்ட் என்ன அப்படிங்கிற விஷயங்கள். யா ஓகே. இது முடிச்ச பிறகு ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க டைப் பண்ணலாம் அல்லது கேட்கலாம். நான் கடைசியா ஆன்சர் பண்றேன். அடுத்து ஜோஹாரி விண்டோ. ஜோஹாரி விண்டோனா ஒரு செல்ஃப் அவேர்னஸுக்காக உள்ள ஒரு கான்செப்ட். நான் இப்ப எங்க இருக்கேன், நான் என்னை பத்தி என்ன தெரிஞ்சிருக்கேன், என்னை பற்றி மற்றவர்கள் என்ன தெரிஞ்சு வச்சிருக்காங்க, நான் எதை வந்து சில பேருக்கு சொல்லியிருக்கேன், சில பேருக்கு சொல்லல, மற்றவங்க என்னை பத்தி என்ன விஷயங்கள் நினைக்கிறாங்க, இதையெல்லாம் எடுத்தா நான் எப்படி டெவலப் ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய ஸ்ட்ரென்த், வீக்னஸ், தெரிஞ்ச விஷயங்கள், தெரியாத விஷயங்கள் எல்லாம் ஆய்வு செய்து நம்ம என்ன விஷயங்களை வாழ்க்கையில் அடையணுமோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக உள்ள கான்செப்ட் ஜோஹாரி விண்டோ. அதே மாதிரி லீடர்ஷிப் டெவலப்மெண்ட். நம்ம இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே லீடர்ஸ் தான். கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் மட்டும் லீடர் கிடையாது. ஒரு கம்பெனியில் இருக்கக்கூடிய ஓனர்ஸ் மட்டும் லீடர் கிடையாது. ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு குடும்ப தலைவன் ஒரு லீடர் தான். ஒரு 2 பேர் நம்ம கீழே வந்து ஒர்க் பண்றாங்க, இல்லை நம்ம கைடன்ஸ் இருந்தாங்கன்னா நம்ம லீடர் தான். அப்போ அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் லீடர் தான். இப்போ இந்த விஷயத்தை உணராதால தான் பல பேர் அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இம்ப்ரூவ் பண்ண முடியல. இப்போ பீங் அ ஹியூமன் நம்ம எல்லாருக்குமே தேவையான ஒரு விஷயம் லீடர்ஷிப் டெவலப்மெண்ட். அந்த விஷயத்தை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அதே மாதிரி பாடி லாங்குவேஜ் நான் வெர்பல் கம்யூனிகேஷனுங்கிறது பேசி தான் எல்லா விஷயம் புரிய வைக்கணும் இல்லை. உணர்வுகளில் பேசாமலேயே உடல் மொழியின் மூலமாக பல விஷயங்கள் நடக்கும். அப்ப அந்த உடல் மொழியை புரிந்து கொள்வதன் மூலமாக எப்படி வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்கள், கவுன்சிலிங்ல எப்படி பயன்படுத்தலாம் அந்த கான்செப்ட்ங்கிறது. அதே மாதிரி ஆர்ட் ஆஃப் டிசன்மெண்ட் சொன்னா டிசிஷன் மேக்கிங் இன் அ பேலன்ஸ்ட் வே. இன்னைக்கு வந்து ஒரு பெரிய சேலஞ்சே என்னன்னா, நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கிறோம்னு சொன்னா அந்த டிசிஷன் சரியா தப்பாங்கிற ஒரு கேள்வி நம்மகிட்ட இருந்துட்டே இருக்கும். அப்ப அந்த கேள்வி வரக்கூடாதுன்னு சொன்னா அதை எப்படி டிசிஷன் எடுக்கணுங்கிற ஒரு முறை இருக்கு. சரியா? அப்ப அந்த டிசிஷனை எடுப்பதற்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறது தான் டிசன்மெண்ட்ல பார்ப்போம். அடுத்து அக்செப்டன்ஸ் அண்ட் கமிட்மெண்ட் தெரப்பி. இந்த தெரப்பியில என்ன சொல்லப்படும் சொன்னா, நமக்கு பல பிரச்சனைகள் இருக்கும், குழப்பங்கள் இருக்கும், அதுல இருந்து வெளியே வரணும், நமக்கு பிரச்சனை மறுபடியும் ஞாபகப்படுத்தக்கூடாது, நம்ம அதுக்குள்ள போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறோம்ல. இந்த ஏசிடின்னு சொல்லக்கூடிய அக்செப்டன்ஸ் கமிட்மெண்ட் தெரப்பியில அப்ரோச் வந்து வித்தியாசமா இருக்கும். என்னுடைய பிரச்சனை, ஆமாண்டா பிரச்சனை இருக்கு, இப்ப என்ன அப்படின்னு கேட்க வைக்கும். இந்த கான்செப்ட் எப்படி இருக்கும்னா, என்னுடைய பிரச்சனைகளை நான் தெரிந்து ஏற்றுக்கொள்கிறேன், அதை ஏற்றுக்கொண்டே அதை சரி பண்றதுக்கு முயற்சி பண்றேன், வாழறதுக்கு முயற்சி பண்றேன் அப்படிங்கிறது தான் உள்ள விஷயம். அப்ப என்னுடைய பிரச்சனை வராமல் தடுப்பதற்கு பண்ணக்கூடிய சிபிடி மாதிரியான தெரப்பிகளும் தெரப்பி தான். இருக்கிற பிரச்சனையை ஏற்றுக்கொண்டு அதோடு வாழ்வதற்கு கற்றுக்கொள்வதும் தெரப்பி தான். அப்ப இது 2 விதமான அப்ரோச்சஸையும் வந்து நம்ம என்ன பண்ண போறோம், இதுல வந்து நம்ம படிப்போம். யாருக்கு என்ன மேட்ச் ஆகுதோ அதை பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி பேரண்டிங் ஸ்டைல். நம்ம சொன்ன மாதிரி இன்னைக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் என்னன்னா, ஒரு கம்பெனியில வந்து ஒரு 200 பேரை வச்சு நீங்க வந்து மேய்ச்சிடலாம், நீங்க வந்து லீட் பண்ணிடலாம். ஆனா வீட்டுல வந்து ஒரு பையனை வச்சுட்டு உங்களால மேனேஜ் பண்றது கஷ்டம். அப்போ அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா பேரண்டிங் ஸ்டைல். காலகாலமாக வந்து எங்க பாட்டி என்ன பண்ணாங்க, தாத்தா என்ன பண்ணாங்க, எங்க அம்மா என்ன பண்ணாங்களோ அதை பார்த்து தான் நான் வந்து இன்னைக்கு குழந்தைய வளர்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா அது வேலையாகாது. ஏன்னா அவங்களுடைய காலம் வேற, நம்முடைய காலம் வேற. அப்ப இன்னைக்கு நான் வந்து சில விஷயங்களை கத்துக்கிட்டாதான் அவனை புரிஞ்சிக்க முடியும். அப்போ ஒரு பீயிங் அ பேரண்ட் வந்து நான் என்ன புரிஞ்சுக்கிறேன், என்னுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு, என்னோட பேரண்டிங் ஸ்டைல் எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது தான் எஃபெக்டிவ் பேரண்டிங். அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் கவுன்சிலிங். ஒரு ஆண் யாரு, ஒரு பெண் யாரு, ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குள்ள வித்தியாசங்கள் என்ன, 2 பேரும் ஒண்ணு சொல்லிட்டு கடைசியில பார்த்தோம்னு சொன்னா 2 பேருமே புரிஞ்சுக்காமலே போயிட்டு இருக்கோம். அப்போ ஒரு ஆணை எப்படி புரிஞ்சுக்கணும், ஒரு பெண்ணை எப்படி புரிஞ்சுக்கணும், அப்ப இந்த விஷயங்கள் தெரிஞ்சாவே பாதி ப்ராப்ளம் இந்த உலகத்துல சால்வ் ஆயிடும். இந்த ஒரு விஷயத்தை யாருமே பேசல அப்படிங்கிறது தான் உள்ள விஷயம். அதை பத்தி டீட்டெயிலாக ரிலேஷன்ஷிப் கவுன்சிலிங்ல பேசுவோம். சொல்யூஷன் ஃபோக்கஸ் பிரீஃப் தெரப்பி. நீ பிரச்சனைகளை பார்க்காதே, தீர்வை பாரு அப்படின்னு ஒரு தெரப்பி சொல்வதுதான் எஸ்எஃப்பிடி. நீங்க எப்போ வந்து ஒரு சொல்யூஷனை நோக்கி உங்களுடைய பார்வைகள் இருக்கோ, அந்த பார்வைகளை வந்து நீங்க எப்ப ஷார்ப் ஆக்குறீங்களோ ப்ராப்ளம் வந்து ப்ராப்ளமாவே தெரியாது, ஈஸியாக சொல்யூஷன் நோக்கி போக முடியும். இது எல்லாமே ஒவ்வொரு விதமான அப்ரோச், டிஃப்ரெண்ட் அப்ரோச். ஏன்னா நம்மகிட்ட வரக்கூடிய கவுன்சிலிங் வரக்கூடிய எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, வெவ்வேறு விதமான கான்செப்ட்ல இருப்பாங்க. அப்ப யாருக்கு என்ன தெரப்பிகள் வேலை செய்யுங்கிறது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா எடுத்து பண்ண முடியும், அதை செக் பண்ணி பார்க்க முடியும், சொல்யூஷனை ஈஸியா கொடுக்க முடியும் அப்படிங்கிற விஷயங்கள். அதே மாதிரி ப்ராப்ளம் சால்விங் அண்ட் ஐடியேஷன் டெக்னிக்ஸ். ஒரு ஐடியா ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணும், இதுதான் உள்ள விஷயம். இந்த உலகத்தில் உள்ள பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்றது என்னன்னா ஏதாவது ஒரு ஐடியா தான் இருக்கும். அப்போ ஐடியா எப்படி கிரியேட் பண்றது, ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு ஐடியாவை கிரியேட் பண்றது எப்படி அப்படிங்கிற விஷயங்கள் வந்து இதுல நம்ம பார்ப்போம். அடுத்து பிசினஸ் சைக்காலஜி. இதை வந்து ஆரம்பத்தில் நம்ம டிசிபியில் வைக்கும் பொழுது நிறைய பேருக்கு வந்த கேள்வி என்னன்னு சொன்னா, சைக்காலஜிக்கும் பிசினஸுக்கும் என்ன சம்மந்தம்ட்டு. பிசினஸ் இஸ் பார்ட் ஆஃப் லைஃப், பிசினஸ் இஸ் பார்ட் ஆஃப் ஹியூமன். இப்போ நீங்க வந்து பிசினஸை நம்மளையும் தனியாக பிரிக்க முடியும்னா பிரிக்க முடியாது. சைக்காலஜி இல்லாமல் ஒரு பிசினஸே நடத்த முடியாது. சக்சஸ்ஃபுல்லா ஒருத்தர் பிசினஸ் பண்றான்னா வந்து ஒரு கஸ்டமருடைய சைக்காலஜி புரியணும், ஒரு ஸ்டாஃபுடைய சைக்காலஜி புரியணும். ஃபர்ஸ்ட் அவன் சைக்காலஜிக்கல சில கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்ப அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு பிசினஸ் சைக்காலஜி நம்ம படிப்போம். அடுத்து மணி மாஸ்டரி.
மணி மாஸ்டரிங்கிறது பணம் சம்பாதிக்கணும் எல்லாருக்கும் ஆர்வம் இருக்கும். பணம் சம்பாதிப்பதற்கான நுட்பங்கள் என்ன, ஐடியாஸ் என்ன, கான்செப்ட்ஸ் என்ன, என்னென்னலாம் விஷயங்களை பின்பற்றலாம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த விஷயங்கள் மணி மேனேஜ்மெண்ட் சம்பந்தமாக உள்ள விஷயங்களை படிப்போம். அடுத்து சைக்கோமெட்ரிக் அசஸ்மெண்ட். அப்போ ஒருத்தர் இருக்கக்கூடிய நிலையை தெரிஞ்சுக்கிறதுக்கு பேசி மட்டுமல்ல, ஒரு சின்ன டெஸ்ட் மாதிரி வச்சு, அதான் அசஸ்மெண்ட்ஸ், அது ஒரு டெஸ்ட் மாதிரி வச்சு அந்த ரிசல்ட்டின் மூலமாக அவருக்குள்ள கான்ஃபிடென்ஸ் என்ன, அவருக்குள்ள ஸ்ட்ரெஸ் எந்த அளவுக்கு இருக்கு, அவர் சக்சஸ் நோக்கி எவ்வளவு தூரம் போறாரு, அவர் மற்றவங்களோட சேர்ந்து பயணிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு தயாரா இருக்காரு, அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அனலைஸ் பண்ணலாம். இப்படி ஒரு 25 தேர்வு செய்யப்பட்ட அற்புதமான கான்செப்ட்ஸ் தான் ஏசிஎல்சியில இருக்கு. ஸோ இது இந்த இந்த 25 கான்செப்ட் 300 ஹவர்ஸ்னுடைய இந்த பேக்ரவுண்டும் இந்த கண்டென்ட்டும் இந்த நாலேஜுங்கிறது ஒரு மிகப்பெரியது. இதுக்கு பின்னாடி நிறைய உழைப்புகள், நிறைய டெடிகேஷன் இருக்கு அப்படிங்கிறதான் உள்ள விஷயம். ஸோ இறைவனுடைய கிருபையால இப்போ கோவிட்ல இருந்து இது ஆன்லைன்ல இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம ஆஃப்லைன்ல பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்பயுமே ஆஃப்லைன் ப்ரோக்ராம்ஸ் வெளியே பண்ணிக்கிட்டு இருந்தாலும் கோர் ப்ரோக்ராம்ஸுங்கிறது நமக்கு முக்கியமானது இப்போ ஆன்லைன் தான். ஏன்னா இன்னைக்கு இங்கே ஜாயின் பண்ணிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பல கண்ட்ரிஸ் இருந்து அட்டன் பண்றாங்க. அதுக்கான வாய்ப்பு இந்த கோவிட் தான் ஏற்படுத்தி கொடுத்துச்சு. ஸோ இந்த ஆன்லைன் இருக்கிறதால அத்தனை பேர் அட்டன் பண்ண முடியுது. இது இப்போ நான் யாரோ ஒருத்தன் கேட்டிருந்தாங்க, இது எல்லாமே ஆன்லைனான்ட்டு. த என்டையர் கோர்ஸ் இஸ் ஆன்லைன். இது எல்லாமே ஆன்லைன்ல உள்ளது தான். சரியா? ஆஃப்லைன்ல உள்ள கோர்சஸ் வேற இருக்கு. அது தனியா நம்ம இன்னொரு செஷன்ல எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இது இந்த கோர்ஸை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு தான் இன்னைக்கு வந்திருக்கு. சரி, இப்ப இதெல்லாம் முடிச்சுட்டா எனக்கு சர்டிபிகேட் 1 வருஷம் கழிச்சு கிடைக்குமா? எஸ். ஆனா சார் நான் ஒரு கான்செப்ட் இப்ப படிச்சுட்டேன். இப்ப நான் ஸ்டூடெண்ட் கவுன்சிலிங் படிச்சுட்டேன். ஸ்டூடெண்ட்டுக்கு என்னால ஒரு கவுன்சிலிங் கொடுக்க முடியும். அதே மாதிரி ஒரு கோல் செட் பண்றது எனக்கு தெரியும். அதை போய் நான் நடத்த முடியுமா அப்படின்னா எஸ், நீங்க நடத்த முடியும். அதான் லைஃப் கோச்சிங்கிறது. உங்களுக்கு எவ்வளவு நாலேஜும் எக்ஸ்பீரியன்ஸும் ஸ்கில்லும் இருக்கோ அதுதான் முக்கியம், சர்டிபிகேட்டை விட. அப்போ சர்டிபிகேட் இருக்கிறது எதுக்குன்னு சொன்னா இட் இஸ் ஆடட் அட்வான்டேஜ். உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும், உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும், உங்களுக்கு எது தெரியுதுன்ட்டு. அப்போ என்னன்னா ஆரம்பத்துல எல்லாம் முடிச்சுட்டு 1 இயர் கழிச்சு தான் நம்ம சர்டிபிகேட் கொடுத்தோம். இப்பயும் அப்படிதான் கொடுக்குறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நாங்க என்ன பண்ணிருக்கோம்னு சொன்னா இந்த பேட்ச்ல இருந்து இதை ஒரு 9 பிளாக்கா பிரிச்சிருக்கோம். இந்த 25 சாப்டர்ல சைக்கோமெட்ரிக் அசஸ்மெண்ட் அப்பப்போ நடக்கும். அது தனியா ஒதுக்கிட்டு இந்த 24 சாப்டர் 9 பிளாக்கா பிரிச்சிருக்கோம். இந்த ஒவ்வொரு பிளாக்குக்குமே உங்களுக்கு சர்டிபிகேட் கிடைக்கும். நீங்க ஒரு பிளாக்ல ஒரு 2 சாப்டர் 3 சாப்டர் 4 சாப்டர் இருக்கும். அதோட தன்மைகளை பிரிச்சிருப்போம். இந்த 9 பிளாக்கும் ஒரு பிளாக் முடிச்சதோட நீங்க சர்டிபிகேட் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். ஃப்ரீ தான். நீங்க எதுவுமே தனியா அதுக்காக பே பண்ண தேவையில்லை. இதுக்கும் சரி ஃபைனல் சர்டிபிகேட் சர்டிபிகேட் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்காக நீங்க எதுவுமே பே பண்ண தேவையில்லை. சரியா? ரைட். அப்போ 9 பிளாக் என்னன்னு சொன்னா இந்த டாபிக்ஸை அப்படியே தனித்தனி கான்செப்டாக பிரிச்சிருக்கோம். இப்போ நீங்க இதுல எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் பிளாக் பிராக்கெட்ல போட்டிருக்கிறது கோடு. சர்டிபிகேட் இன் ப்ரொஃபஷனல் கோச்சிங்னு ஒரு சர்டிபிகேட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த 2 டாபிக் லைஃப் கோச்சிங்கினுடைய ஸ்ட்ராட்டஜிஸும் கவுன்சிலிங் டெக்னிக்கும் மட்டும் படிச்சீங்கன்னா இந்த 1 இயர்க்குள்ள படிக்கக்கூடிய கோர்ஸையே 9ஆ பிரிச்சிருக்கோம். சார் நான் இந்த பிளாக் மட்டும் தனியாக படிக்க முடியுமா? எஸ், படிக்க முடியும். அதுக்கு நீங்க தொடர்ந்து நம்முடைய இன்ஸ்டியூட்டினுடைய வாட்ஸ்அப் குரூப்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதை ஷேர் பண்ணுவாங்க. சரியா? அடுத்த பிளாக் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்டூடெண்ட் கவுன்சிலிங், கேரியர் கோச்சிங். இது 2வது பிளாக். ஸோ இதுல ஸ்டூடெண்ட் கோச்சிங், சைல்ட் சைக்காலஜி, அடல்ட் சைக்காலஜி, கேரியர் கவுன்சிலிங் இதெல்லாம் சேர்ந்து 2வது பிளாக். 3வது பிளாக் சிபிடி. சிபிடி ஒரு வாஸ்ட் சப்ஜெக்ட்ங்கிறதால அதுல ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் மேனேஜ்மெண்ட், ஆங்கர் மேனேஜ்மெண்ட், ஃபோபியா மேனேஜ்மெண்ட் இது எல்லாமே அதுல வந்துடும். டிஏவும் ஒரு பெரிய டாபிக். அது தனியாக உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கும். சிபிடின்னு சொல்லிட்டு இப்போ அந்த கோர்ஸ் அதுதான் போயிட்டு இருக்கு ஏசிஎல்சியில. சிபிடி சர்டிஃபிகேட் இன் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்ங்கிற அந்த பிளாக் கிடைக்கும். அந்த பிளாக்ல இந்த சர்டிஃபிகேட் கிடைக்கும். அது கோல் செட்டிங், டைம் மேனேஜ்மெண்ட், ஜோஹாரி விண்டோ, லீடர்ஷிப் டெவலப்மெண்ட், பாடி லாங்குவேஜ், ஆர்ட் ஆஃப் டிசைன்மெண்ட் இது எல்லாம் அவங்க படிப்பாங்க. யா ஓகே ஓகே ஜெசிமா, நான் ஸ்க்ரீனை ஃபுல்லாக ஷோ பண்ணுவேன். நான் ஃபுல்லாக ஷோ பண்ணேன், நான் மேலே சொல்லும்போது நீங்கள் கீழே பார்த்துட்டு இருப்பீங்க. அதனால தான் நான் தான் கிராப் பண்ணி வச்சிருக்கேன். சரியா? அடுத்து சர்டிஃபிகேட் இன் அக்செப்டன்ஸ் அண்ட் கமிட்மெண்ட் தெரப்பி. சர்டிஃபிகேட் இன் அக்செப்டன்ஸ் அண்ட் கமிட்மெண்ட் தெரப்பிங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஏசிடி படிக்கிறவங்களுக்காக உள்ள சர்டிஃபிகேட். அடுத்து பேரண்டிங்கும் ரிலேஷன்ஷிப் கவுன்சிலிங்கும் ஒரு சர்டிஃபிகேட், சிபிஆர்சின்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் இன் பேரண்டிங் அண்ட் ரிலேஷன்ஷிப் கவுன்சிலிங் அடுத்து ஸ்டார்ட் ஆக போகுது. அடுத்து எஸ்எஃப்பிடி தனியாக இருக்கும். எஸ்எஃப்பிடியோட சேர்ந்து ப்ராப்ளம் சால்விங்கும் ஐடியேஷன் டெக்னிக்கும் கிடைக்கும். அடுத்து பிசினஸ் சைக்காலஜியும் மைண்ட் மாஸ்டரியும் மணி மாஸ்டரியும் சேர்ந்து சர்டிஃபிகேட் இன் பிசினஸ் சைக்காலஜிங்கிற கான்செப்டுக்குள்ளேயே கிடைச்சிடும். ஸோ இதுதான் 9 பிளாக். அப்போ நீங்க 1 வருஷம் முடிச்சுட்டு தான் நான் போய் ப்ராக்டிஸ் பண்ணணும் அவசியமே இல்லை. ஏன்னா லைஃப் கோச்சிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒருத்தவங்களுக்கு போய் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கோ லைஃப் கோச்சிங் கான்செப்ட் இது பண்றதுக்கோ உங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்கோ, நீங்க என்ன லேர்ன் பண்ணிருக்கீங்க, இன்னைக்கு நான் சொல்ற விஷயத்த நீங்க இன்னைக்கு நைட்டு போய் ஃபாலோ பண்ண முடியும். ஸோ நீங்க மற்றவங்களுக்கு சொல்ல முடியும். அதனால ஒவ்வொரு சர்டிஃபிகேட் கிடைக்கும் போதும் உங்களுக்கான ஒரு அங்கீகாரம், உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ், இதை வச்சு நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கறதான் அடிப்படையில உள்ள விஷயம். சரியா?
இதுதான் ஏசிஎல்சி கோர்ஸ் சம்பந்தமாக உள்ள விஷயங்கள். இது இல்லாம இப்ப இந்த கோர்ஸ் சம்பந்தமாகவோ ஜென்ரல் நம்ம கிளாஸ் சம்பந்தமாகவோ யாருக்காவது கேள்விகள் இருந்தா டைப் பண்ணலாம். ஸோ அதுல வந்து முராத் கேட்டிருக்கீங்க. முராத் வந்து ஆல்ரெடி ஏசிஎல்சில இருக்கீங்க. எக்ஸாம் வந்து ஆன்லைன் தான். ஆன்லைன்ல அது மல்டிபிள் சாய்ஸ் தான். நீங்க வந்து 4 ஆப்ஷன் கொடுப்போம். அதுல ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணா போதும். ரைட்? வேற அவ்வளவுதான். அது மட்டும் தான் கேட்டிருக்காங்க. வேற ஏதாவது கேள்விகள் இருந்தால் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம் அல்லது டைப் பண்ணலாம். பிசினஸ் சைக்காலஜி, மணி மாஸ்டரி, கோர்ஸ் அவைலபிலிட்டி, ஃபீஸ். ஓகே, கோர்ஸ் எப்போ நடக்கும், ஃபீஸ் என்னங்கிறத நீங்க நம்ம இன்ஸ்டியூட்டுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணாதான் வரும். இது ஆக்சுவலாக ரொட்டேஷன்ல தான் வரும். இந்த ரொட்டேஷன்ல வரும்பொழுது இது இப்போ நடந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாசம் இருக்கும். அடுத்து ஒரு 4-5 மாசத்துல வரும். அப்ப அது எப்போ வருங்கிறத நீங்க ஃபாலோ பண்ணும்பொழுது வந்துகிட்டு இருக்கும். சரியா? இது வந்து டிகிரி கிடையாது. இது வந்து சர்டிபிகேட் கோர்ஸ். இது 1 இயர் சர்டிபிகேட் கோர்ஸ். உங்களுக்கு இல்ல சார் எனக்கு வந்து ஒரு டிப்ளமாவா இது வேணும்னு சொன்னா யூனிவர்சிட்டி சர்டிபிகேட்டும் உங்களுக்கு கிடைக்கும் லோக்கல் யூனிவர்சிட்டியில. ஸோ அதுக்கு நீங்க சர்டிபிகேட் ஃபீ மட்டும் தனியாக பே பண்ணா போதும். அது நீங்க கோஆர்டினேட்டர் கேட்டா சொல்லுவாங்க. அப்படி இல்லை உங்களுக்கு வந்து டிப்ளமா வந்து NCERT போர்ட்ல இருந்து வேணும்னா அதுல இருந்து நீங்க வாங்கலாம் அப்படிங்கிற உள்ள விஷயங்கள். ஆமா, NLP வந்து இதுல கிடையாது. NLP வந்து MDCCல இருக்கு, அதாவது ACPCல இருக்கு, இதுல இல்ல. பிளாக் 1க்கு இது பிளாக்கு கீழே வந்து போட்டிருக்கிறது வந்து அந்த கோர்ஸுக்கு ஒவ்வொரு கோர்ஸுக்குமே ஒரு கோடு இருக்கு. இப்போ நீங்க இதை பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு வந்து CRனா இருக்குல்ல, அந்த CRங்கிறது ஒரு கோடு, ஒன்றுமே ஒரு கோடு, எம்ங்கிறது ஒரு கோடு. அந்த மாதிரி ஒவ்வொரு ஷார்ட் டேர்ம் கோர்ஸுக்கும் ஒரு கோடு இருக்கு. அதே மாதிரி இந்த 1 இயர் கோர்ஸுக்குமே கோடு இருக்கு. அதுதான் வந்து அந்த பிராக்கெட்ல மென்ஷன் பண்ணிக்குது. அந்த NOSன்னு போட்டிருக்கிறதுலாம் கோர்ஸ் கோடு. சரியா? எஸ் நிஸ்வியா, அப்டேட் பண்ணிக்கங்க. நிஸ்வியா, குட் ஈவினிங். எஸ் இஸ்லாம். எஸ் நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சாரி சார், நான் லேட்டா தான் ஜாயின் பண்ணேன் பிகாஸ் ஆஃப் நல்லா இருக்கேன். கவரேஜ் இஷ்யூஸால லேட்டா தான் ஜாயின் ஆகினேன். நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு பேசிட்டாங்க. சந்தோஷமா இருந்துச்சு சார். எவ்ரி திங் இஸ் ஓகே, ஃபைன். உங்களோட எல்லா கோர்ஸுமே ஃபுல் ACLC கோர்ஸ் ஃபுல் இன்ட்ரடக்ஷன் ஒன்று தந்திருந்தீங்க, நல்லா இருந்துச்சு. இன்ஷால்லா ஹோப்ஃபுல் அது வந்து நல்ல முறையில் நிறைய நியூ லேர்னர்ஸ் இருக்காங்க, ஜேர்னியை வந்து கண்டினியூ பண்ணுவாங்க. அது மாதிரி நாங்களும் தொடர்ந்து உங்க கூட பயணிப்போம் சார். நாங்களும் கண்டிப்பா இருப்போம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். உங்களோட நியூ இன்ட்ரடக்ஷன்ல அந்த பிளாக் பிரிச்சு போட்டுருந்தீங்க. அது ரொம்ப ஈஸியா இருக்கு எல்லாருக்கும். திரும்ப ஒரு ரிவிஷன் மாதிரி திரும்ப எங்களோட நாலேஜ் கொஞ்சம் நாங்க இம்ப்ரூவ் பண்ணி கொள்றதுக்கு எல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும். சாப்டர் பை சாப்டர். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங். உங்களோட லைஃப் கோச்சிங் வெல் explain for everything sir. Thank you so much. தேங்க்யூ God bless. ரைட், அடுத்து வந்து கிராஜுவேஷன் செரமனி வந்து அப்ராக்சிமேட்டா இந்தியாவில் வந்து 6 மந்த்துக்கு ஒன்று நடக்கும். ஸ்ரீலங்காவில் வருஷம் ஒன்று நடக்கும். இப்போ இங்கே வந்து ஜான்வரியில் ஒன்று நடந்தது. இப்போ அக்டோபர் 4th அன்னைக்கு இருக்கு. அக்டோபர் 4th வரைக்கும் முடிக்கக்கூடிய எல்லா பேட்சுமே வந்து நீங்கள் ஃபிசிக்கலாக வந்து அங்கே சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். அது நீங்கள் அப்ளை பண்ணி தனியாக கோஆர்டினேட்டர் சொன்னீங்கன்னா அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். சரியா? ஆமாம், நீங்கள் வந்து நேரடியாக வந்து உங்களுக்கு கிராஜுவேஷன் கவுன் போட்டு நீங்கள் சர்டிஃபிகேட் இங்கே சென்னையில் வாங்கிக்கலாம். அக்டோபர் 4th அன்னைக்கு சென்னையில் இருக்குது. டேட்டை நோட் பண்ணிக்கங்க. ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு அட்மின் வந்து ஷேர் பண்ணுவாங்க. சரியா? நோட் பண்ணிக்கங்க. அது லிமிட்டட் மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம வந்து கொடுப்போம். ஸோ அதனால் கொஞ்சம் குயிக்காக அவங்க அனௌன்ஸ் பண்ணும்பொழுது நேற்று ஒரு அனௌன்ஸ்மெண்ட் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அது கிடைச்சி அதை நீங்கள் அப்ரோச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த ஆன்லைன்லேயே அதை ஃபில் பண்ணிட்டீங்கன்னா இது பண்ணிக்குவாங்க. அக்டோபர் 4th இன் சென்னை. எஸ் கலீல் பிரதர், ஹாப்பி ஈவினிங் சார். ஹாப்பி ஈவினிங். எஸ் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன், சிறப்பாக இருக்கேன். பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சார். நன்றி பிரதர். ஸோ நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் வந்து இங்குள்ள பல பேரை வந்து வாழ்க்கையில வந்து ஒரு பெரிய மாறுதலை ஏற்படுத்திருக்கு. ஸோ பலரும் கொடுக்குற ஃபீட்பேக் வந்து ரியலி நம்ம ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆகும், நமக்குள்ள ஒரு மாற்றம் வருங்கிற நம்பிக்கையும் ஏற்படுத்துது.
ஸோ அவங்கெல்லாம் எப்பெல்லாம் துவண்டு போறாங்க, எப்பெல்லாம் இருக்காங்களோ, உங்களுடைய பேச்சை கேட்குறப்ப கண்டிப்பா அவங்க மோட்டிவேட் ஆகி எந்திரிக்கிறாங்க. அதே நேரத்துல ஒரு வகுப்புல வந்து எந்த ஒரு சந்தேகங்கனாலும் நீ ரொம்ப அமைதியாகவும் பொறுமையாகவும் சிரிச்ச முகத்தோட நீங்க சொல்ற விதம் வந்து எல்லாரையும் ரொம்பவே ஈர்க்கிற விதத்துல அமையுது. அதனால நான் இதுல ஜாயின் பண்ண ஆல்மோஸ்ட் உங்களோட 1.5 வருஷம் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஒவ்வொரு கிளாஸ்லயும் வந்து ஒவ்வொரு புதுமை இருக்கு. நம்ம படிச்சதவே திருப்பி படிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இல்லாம ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு புதுசு புதுசா கத்துக்கிறோம். கண்டிப்பா நல்லா இருக்கு. ஸோ இந்த நல்ல நாள்ல நீங்க ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இன்னும் பல மாணவர்களோட வாழ்க்கையில ஒரு மாற்றும் சக்தியாகவும் நீங்க நீண்ட நாட்கள் சுகமாக வாழணும்னு அல்லாஹ்ட்ட நான் துவா செஞ்சுக்கிறேன். தேங்க்யூ இந்த தேங்க்யூ 2 பிரதர். கோர்ஸை பத்தி ஒரு சின்ன ஒரு இது சாங்ஸ் சும்மா 2 வரி தான். ஓகே ஓகே ஸ்டார்ட் பண்ணுங்க. எஸ். அந்த வானுக்கு 2 தீபங்கள், அவை சூரியன் சந்திரரே. எங்கள் வாழ்க்கைக்கு 2 தீபங்கள், அவை எஸ்எஸ்எல்சி ஏசிபிசியே. இந்த கற்றல் தீபம் 2ம் இல்லை என்றால் எங்கள் உள்ளம் வளர்ச்சி காணாதே. இந்த மாற்றம் தீபம் இல்லை என்றால் எங்கள் வாழ்வில் முன்னேற்றம் இல்லையே. ஒரு ஏசிஎல்சி ஏசிபிசி போல வழிகாட்ட எதுவும் இல்லையே. ஏசிஎல்சி தானே அறிவுக்கு ஆதாரம், ஏசிபிசி தானே செயலுக்கு ஆதாரம். அந்த வானுக்கு 2 தீபங்கள், அவை சூரியன் சந்திரரே. எங்கள் வாழ்க்கைக்கு 2 தீபங்கள், இந்த எஸ்எஸ்எல்சி ஏசிபிசியே. ஒவ்வொரு பாடங்களிலும் ஒவ்வொரு நினைவிற்கு, நினைவிலே சுகம் இருக்கு நெஞ்சே, இசை நெஞ்சே. பள்ளி நாள் நினைவுகளை, பழைய நாள் உறவுகளை, பாடங்கள் ஏந்தி வரும் நெஞ்சே, இசை நெஞ்சே. ஓ அப்போது சிந்திய மழையில் இப்போது நனைந்திட வைக்கும், அப்போது சிதறிய கனவை இப்போது கைகளில் சேர்க்கும். கண்ணீரும் தேனும் சேர்ந்து பாடங்கள் கொண்டு வரும். ஒவ்வொரு பாடங்களிலும் ஒவ்வொரு நினைவிற்கு, நினைவிலே சுகம் இருக்கு நெஞ்சே. தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ பிரதர். அமேசிங். எஸ் ரைட். எஸ் அப்துல் வாசி சொல்லுங்க பிரதர். ஏதாவது சொல்லணுமா? அப்துல் வாசி அன்மியூட் பண்ணீங்க. Assalamu alaikum. அலைக்கும் சலாம். எஸ் பிரதர். Sir, quick question. Couple of questions. எனக்கு Please. நிறைய பேர் நிறைய ஃபீட்பேக் கொடுத்தாங்க. That was very amazing. All that thing. But actual யாராவது means I'm asking this question to everyone on the group. யாராவது actually have they implemented? Apart from certification, யாராவது actually business னு சொல்லி இறங்கி இருக்காங்களா? Has anyone started counseling as a business? I think one of the sister Jessima last class அவங்க சொல்லியிருந்தாங்க she has been giving some lectures around. So அவங்களோட ஃபீட்பேக் தெரிஞ்சுக்கலாமா? How did she start? அதாவது எப்படி இது வந்து ஒரு மணியாக எப்படி இதை கன்வெர்ட் பண்ண முடியும், இதை வந்து பிராக்டிஸ் பண்றது எந்த அளவுக்கு சாத்தியப்படும் அப்படிங்கிறது தான் இல்லையா? ஏன்னா நான் பாக்குறது என்னன்னா மோர் தென் சர்டிபிகேஷன், அது எனக்கு எப்படி ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட மெயின் கோல். அது அந்த பணத்தை போட்டோம்னா பணம் வரணும்ல, ஆர்வம் இல்லாம என்ன பிசினஸ்? கரெக்ட். ஸோ ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் நான் 2 வகையா பாக்குறேன். ஒன்னு வந்து அது எனக்கு மணி வைஸா, செகண்ட் அது என்னோட வாழ்க்கை முறையில எப்படி நான் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. நீங்க இப்போ கொஞ்ச நேரத்துக்கு மேல எக்ஸ்பிளைன் பண்ணும்போது வாஸ் வெரி கிளியர். நீங்க டச் பேஸ் பண்ணீங்க வித் எனக்கு சேலஞ்சஸ் என்னன்னா என்னோட ஒர்க்ல வந்து அண்டர்ஸ்டாண்டிங் கிளைண்ட் பர்சனாலிட்டி. ஏன்னா ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறாங்க. ஸோ ஐ திங்க் தி கோர்ஸ் டச்சஸ் தி பேஸ். அது செகண்ட் வந்து என்னோட ஃபேமிலி, லைக் மை வைஃப் அண்ட் எங்க அம்மா, இவங்க 2 பேரை புரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு தனி மூளை வேணும். ஸோ ஐ திங்க் தட் ஆல்சோ டச் பேஸ். ஸோ அது கூட இது பண்றீங்க சார். இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, நீங்க பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்னு சொல்லி சொன்னீங்க. ஐம் ஜஸ்ட் கியூரியஸ், ஆன்லைன்ல எப்படி சார் அது நடக்கும்? ஏன்னா நான் வந்து ஒரு ஐ கம் ஃப்ரம் என்ன சொல்றது, நான் வந்து கொஞ்சம் இன்ட்ரோவர்ட். அவ்வளவு சீக்கிரமா யாருக்கிட்டையும் பழக மாட்டேன். ஸ்பெஷலி எனக்கு தெரியாதவங்க கிட்ட நான் பேசுறது ரொம்ப கஷ்டம். நான் ரொம்ப என்னை வந்து ரெடி பண்ணிட்டு போன ஒரு 2 நாள் முன்னாலேயே நான் ரெடி பண்ணணும்.
ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி சார் அட்ரஸ் பண்ணுவீங்க? ஓகே, சுல்தானா ஹேண்டிஸ் பண்ணிருக்கீங்க, ஏதாவது இது சம்பந்தமா சொல்லணுமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எப்படி இருக்கீங்க சார்? சூப்பரா இருக்கேன், எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் சார். ஆக்சுவலி இவ்வளவு நேரம் நான் மியூட்ல தான் இருந்தேன். காரணம் எல்லாருமே சொல்றாங்க அப்படிங்கிற விஷயம் தான். பட் இந்த பிரதர் கேட்டதுக்கு எனக்கு பதில் சொல்லணும். பிகாஸ் ஹி வாஸ் ஆஸ்கிங் தட் மணி எப்படி ரிட்டர்ன்ஸ் ஆகும் அப்படின்னு. ஒரு விஷயம் நம்ம கத்துக்கிற போது கத்துக்கிட்டு அது நாம என்எம்ல ட்ரெயினரா இருந்தேன், அல்ஹம்துலில்லாஹ். அது மூலியமா என்னோட ரிட்டர்ன்ஸ் வந்தது. ஏன்னா நீங்க கொடுத்ததுதான். எப்பவுமே ஒரு விஷயம் வந்து நமக்கு லாபம் தரலன்னா நம்ம அதுல மோட்டிவேட் ஆகி போயிட்டே இருக்க மாட்டோம். சோ அந்த மோட்டிவேஷனும் நமக்கு வந்துரும். ஃபேமிலியை ஈஸியா டேக்கிள் பண்ணிக்கலாம், அல்ஹம்துலில்லாஹ். நிறைய நேரங்கள் எப்படின்னா நான் ரொம்பவே எக்ஸ்ட்ரோவர்ட். அப்போ ஐ கேம் டு நோ ஹவு டு கண்ட்ரோல். நான் எவ்வளோ எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருக்கணும், எவ்வளோ எங்க பேசணும், எப்படி பிஹேவ் பண்ணணும், எப்படி டேக்கிள் பண்ணணும். ஃபேமிலியும் ஒரு பிரச்சனையும் இல்லை, இட்ஸ் கோயிங் ஆன் வெல், அல்ஹம்துலில்லாஹ். ஸோ மணி வில் ஆல்சோ கம் அண்ட் ஃபேமிலியும் நல்ல ஒரு கெத்து கிடைச்சது. ஓகே, இப்படி இருந்தவங்க இப்படி ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அல்ஹம்துலில்லாஹ், ஆல் பிரேஸ் டு அல்லாஹ் அண்ட் டு யூ டூ சார். தேங்க்யூ, ஜஸாக்குல்லாஹ் சார். தேங்க்யூ சுல்தானா, காட் பிளஸ். ரைட், ஸோ கேரியர் ஓரியன்டாக சக்சஸ் ஆனவங்க நிறைய பேர். ஓகே, வேற யாரோ பேர் இல்லாம கை தூக்குனது யாரு? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாறு இடத்துல நுஸ்ரா. சொல்லுங்க சார். நல்லா இருக்கேன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன். விஷ் மெனி மோர் ஹாப்பினஸ் ஆஃப் தி டே. அந்த பிரதர் கேட்டதுக்கு நான் பதில் சொல்லணும்னா எப்படி சார்? சொல்லுங்க. எஸ் சொல்லுங்க. ஆக்சுவலா வந்ததா இல்லையா? பணம் வந்ததா இல்லையா? இல்ல வாயிலே வடை சொல்லிட்டு இருக்கீங்களா? அதை மட்டும் சொல்லுங்க. இல்ல சும்மா ஏதாவது கோர்ஸ் படிச்சோம்னா பைசா வருதா இல்லையாங்கிறது தான் இப்ப டவுட். கண்டிப்பா சார். ஆக்சுவலா நான் வந்து பிளான் பண்ணதே வந்து ஃபர்ஸ்ட் எம்டிசிசி அப்போ வந்து ஃபுல் அமௌண்ட் கட்டும்போது அந்த ஐ திங்க் 22,000 அந்த மாதிரி தானே இருந்துச்சு. அதாவது டிசிபி பிளஸ் எம்டிசிசி ரெண்டும் சேர்த்து அந்த மாதிரி. அப்போ நான் பிளான் பண்ணதே எப்படின்னா, நான் ஃபுல் கோர்ஸ் பணம் கட்டுறேன், இந்த பணத்தை எடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் மறுபடியும் வேற எதுவும் சேருவேன் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி தான் சார் நான் கோல் செட் பண்ணியே உள்ள வந்தது. ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 கவுன்சிலிங் கொடுத்ததுக்கு அப்புறமே நான் அந்த பைசாவை எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் சார். பைசா வந்துருச்சு அப்படிங்கிறது தான் மேட்ரு. ஓகேவா? அண்ட் தென் இன்னொருத்தவங்க பிரதர் சொன்னாப்ல நான் இன்ட்ரோவர்ட்னு சொல்லிட்டு, அந்த சிஸ்டர் சொன்னாங்க நான் எக்ஸ்ட்ரோவர்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எங்க இன்ட்ரோவர்ட்டா இருக்கணும், எங்க எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருக்கணும் அப்படிங்கிறதே வந்து நல்லாவே கத்துக்கிட்டு கொடுத்தது இந்த எம்டிசிசி டிசிபி தான். ஐ திங்க் இப்போ நீங்க பேர் மாத்திட்டீங்க, அந்த கோர்ஸ் தான். ஓகேவா? இப்போ பிரதர் சொன்னாங்க ஒய்ஃபு அம்மா எல்லாரையும் எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒரு கோர்ஸை முடிங்க பிரதர், நீங்க எழுதுவீங்க, ஒரு புக்கே எழுதுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து தெளிவான ஒரு விஷயங்கள் கிடைச்சிரும். ஓகேவா? அதை வந்து நான் சொல்லியே ஆகணும். அண்ட் தென் ஒரு வழியில இல்ல மணி வர்றது. இப்போ வந்து எப்படி சொல்றதுன்னா, ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல இது பண்ணி அதுலேருந்து ஒரு அமௌண்ட், அதாவது எப்படின்னா நான் அந்த டைம் அங்கங்கே மேனேஜ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி பிஸ்னஸ் ஒரு சைடு. பிகாஸ் எல்லாத்துக்கும் நான் போகணுன்ற அவசியம் இல்லை, மேனேஜ் பண்ணி கொடுத்துட்டு அங்கேருந்து இன்கம் வர்ற மாதிரி நான் பண்ணிட்டு இருக்கிறேன். இது ரெண்டுமே இந்த கோர்ஸ் எனக்கு கொடுத்த பெரிய கான்ஃபிடென்ட் தான், அதை நான் சொல்லியே ஆகணும். அண்ட் தென் நான் வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு 10th கூட முடிக்காத ஒரு ஆள். பட் இது ரெண்டையும் முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் பிஎஸ்சி சைக்காலஜி பண்ணி எம்எஸ்சி சைக்காலஜி பண்ணி இன்னைக்கு வந்து பிஹெச்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அது வந்து எப்படி பண்ணணும் இப்போ அதுதான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். ஸோ நான் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணும் அது எல்லாத்தையுமே எடுத்துட்டேன் அப்படிங்கிறத நான் ரொம்ப சந்தோஷமா இங்க பதிய வச்சுக்கிறேன். சூப்பர், அருமை. தேங்க்யூ சார். ஏன் இந்த கேள்வி வருது அப்படிங்கிறது ஒரு பின்னணி இருக்கு. ஏன் இந்த கேள்வி வருதுன்னா, ஒரு பிகாமோ பிஎஸ்சியோ ஒரு இன்ஜினியரிங்கோ படிக்கிறவங்களுக்கு இந்த கேள்வி வராது. ஏன் இந்த கேள்வி வருதுன்னா, இன்னும் சைக்காலஜினா என்னங்கிறது மக்கள்கிட்ட போகல. சைக்காலஜி கவுன்சிலிங்கிறதே ஒரு டபு டாபிக், ஒரு வித்தியாசமான டாபிக்காக இருக்கு. இதுக்கெல்லாம் ஆளுங்க வருவாங்களா? இதுக்கெல்லாம் தேவை இருக்கா? லைஃப் கோச்சிங்னா என்ன, அதுக்கு ஆளுங்க வருவாங்களா? லைஃப் ஸ்கில்ஸ் ட்ரைனிங்க்கு போய் நடத்துறதுக்கு இது இருக்கா? இது பரவலாக பேசப்படாததான். ஆனால் நிலைமை வந்து இன்னைக்கு வேற. நீங்க ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு கோவிடுக்கு முன்னாடி கோவிடுக்கு பின்னாடியே நீங்க எடுத்து பார்க்கலாம். இன்னைக்கு வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே ஆயிரக்கணக்கான பேர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ரீயா இல்லை, எல்லாம் பைசா தான். அவங்க எல்லாம் பணம் பேஸ் பண்ணி ஒரு கன்சல்டன்டாக, கவுன்சிலராக, லைஃப் கோச்சாக, லைஃப் ஸ்கில் ட்ரைனராக சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அதனால வந்து உங்களுடைய ஃபர்ஸ்ட் கேள்வி, இது பணம் கொடுக்குமா? பணம் மட்டுமல்ல, பணமும் கொடுக்கும். உங்களுக்கு எல்லா விதமான விஷயத்தையும் கொடுக்கும். ஒரு மனிதனுக்கு அடிப்படையில் எதிர்பார்க்கிற விஷயங்கள் என்ன? ஒரு மன நிறைவு தான் அடிப்படை. அதுக்கு பணம் ஒரு ஒரு பகுதி தான். அது கொடுக்கும், மன நிறைவையும் கொடுக்கும். அந்த விஷயங்கள். ரெண்டாவது வந்து இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ரோவர்ட்ங்கிறது நான் பிரிச்சுக்கிறதுங்க. இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ரோவர்ட்ங்கிறது நம்ம பர்சனாலிட்டியில இருக்கிறது தான். அது நமக்கு தெரியும் போது சில விஷயங்களை மேனேஜ் பண்ணலாம்.
ஆனா அதை மேனேஜ் பண்றதுக்கு நமக்கு நிறைய டெக்னிக்ஸும் கான்செப்டும் இருக்கு. அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்குள்ள விஷயங்கள் இருக்கு. தாராளமாக உங்களுக்கு வந்து அதை இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ரோவர்ட் இங்க மேட்டரே கிடையாது. உங்களுக்கு ஒரு தேவைன்னு இருக்கு, உங்களுக்கு விழிப்புணர்வு இருந்தா நீங்க மாற முடியும். நான் பொதுவா வந்து அரசியல் உதாரணம் வந்து ட்ரைனிங்ல சொல்றதில்ல, சொல்லவும் கூடாதுங்கிறது ஒரு பாலிசியா வச்சிருக்கேன். பட் இருந்தாலும் ஒரு ஒரு உதாரணம் சொன்னா உங்களுக்கு பொருத்தமா இருக்கும். நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் வந்து பேசிக்லி ஒரு இன்ட்ரோவர்ட் நேச்சர். அது அவரும் அக்செப்ட் பண்ணுவாரு, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள். ஆனா அவர் இன்ட்ரோவர்ட்டா தான் இப்ப இருக்காரா அப்படின்னா இல்ல. அவருடைய நிலைகள் மாறி இருக்கு. இன்னைக்கு வந்து அவர் இன்ட்ரோவர்ட் நிலையில இருந்தால் ஒரு அரசியல் நடத்த முடியாது, ஒரு அரசியல்ல இருக்க முடியாது. அப்போ வந்து ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட் நேச்சருக்கு அதுக்குன்னு வந்துட்டாரானா இல்ல. ஆனால் இன்ட்ரோவர்ட்டாக இருந்து அதில் மாறுவதற்கு அவர் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அவருடைய ஒரு ஒரு அரசியலுக்கு முன்னாடி பின்னாடி நீங்க பிரிச்சு பாத்தீங்கன்னா அவருடைய அப்ரோச் அந்த கான்செப்ட் எல்லாமே கம்ப்ளீட்டா வேற இருக்கும். அது சரியா இருக்கா தப்பா இருக்குங்கிற நம்ம எதுவும் பேசல. ஆனால் ஒரு மனிதன் ஏன் மாறுறான்னா அவன் உணரும் போது மாற ஆரம்பிக்கிறான். புரியுதா இல்லையா? அந்த உணர்வு எப்போ வரும்னா நமக்கு நாலேஜ், அது சம்பந்தமான நாலேஜும் அதுக்கு சம்பந்தமான கான்செப்ட் இருக்கும் போதும் நிச்சயமாக மாற முடியுங்கிறதா உள்ள விஷயம். அதனால இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ரோவர்ட் எல்லாம் மேட்டரே கிடையாது. 2 3வது விஷயம், ஆன்லைன்ல எப்படி பர்சனாலிட்டி டெவலப் பண்ணுங்க? ஆன்லைன்ல இன்னைக்கு என்ன பண்ண முடியாதுன்னு மட்டும் கேளுங்க. ஏன் பண்ண முடியும்லாம் இல்ல, பண்ண முடியாத விஷயங்களே கிடையாதுங்க. நாங்க நாங்க வந்து பொதுவா நம்முடைய இன்ஸ்டிடியூஷன்ல வந்து ஒரு லிமிட் வச்சிருக்கோம். என்னன்னா சென்சிட்டிவாக, எமோஷனலாக நான் வந்து ஒரு தெரப்பி கொடுத்து ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு அது ட்ரிகர் ஆக வாய்ப்பு இருக்கு, அதை மேனேஜ் பண்ண முடியாதுங்கிற சில தெரப்பிகள் மட்டும்தான் நாங்க வந்து ஆஃப்லைன்ல நடத்துறோம். அதுதான் வந்து 6 மாசத்துக்கு ஒரு தடவை, 4 மாசத்துக்கு ஒரு தடவை 4 டேஸ் ப்ரோக்ராம், 5 டேஸ் ப்ரோக்ராம், 10 டேஸ் ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்கோம். அதை தவிர மற்றது எல்லாமே கொடுக்கலாம். பர்சனல் டெவலப்மெண்ட் ஒண்ணுமே கிடையாது. அழகா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த டவுட் இருந்திருக்கும் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி. 2வது, ஆன்லைன் மேல வந்து உங்களுக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்குல்ல, அது அந்த அபிப்பிராயம் வந்து நம்ம கிளாஸ்க்கு வரும்போது உங்களுக்கு மாறும். ஏன்னா ஆன்லைன் இங்க ஆன்லைன் மாதிரி இருக்காது. இன்னும் சொல்ல போனா ஆஃப்லைனை விட உங்களுக்கு நல்லா கனெக்டிங்கா இருக்கும். அப்படித்தான் கிளாஸும் இருக்கும், அதுக்கான வழிமுறைகளும் இருக்கும், அதுக்கான டெக்னாலஜியும் பேக்ரவுண்டும் அப்டேட்டும் அப்படி இருக்கும். அதனால வந்து நீங்க ஆன்லைன்ங்கிற ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்காது. நீங்க ஒரி பண்ண தேவையில்லை. சரியா? ரைட் ரைட். வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? கன்க்ளூட் பண்ணிக்கலாமா? ரைட், சூப்பர். ஸோ இன்னைக்கு வந்து ரொம்ப அற்புதமான இந்த மாலை பொழுதுல கெஸ்டாக ஜாயின் பண்ணி இந்த ஏசிஎல்சினா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்த உங்களுக்கும் சரி, ஸோ நம்முடைய இந்த கோர்ஸ்ல ரெகுலராக படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி புதுசாக ஜாயின் பண்ணிருக்கக்கூடிய உங்களுக்கும் சரி, இன்னும் இந்த பேட்ச்ல வந்து ஆல்ரெடி 15 16 முடிச்சுட்டு இன்னைக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கக்கூடியவங்களுக்கும் எல்லாருக்குமே பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் நன்றியும். ஓகே, 2 பேர் இப்போ ஹேண்டில்ஸ் பண்ணிருக்கீங்க, பரவாயில்ல. சொல்லுங்க. எஸ், இம்ரான் பேர் சொல்லுங்க. சார். சொல்லுங்க. சரி, இப்ப ஆன்லைன்னு சொன்னீங்க தானே சார்? நான் கட்டார்ல இருந்து கலந்து கொள்றேன் சார். என்ன சொன்னா எனக்கு ஒரு டைம் வந்து இருக்கு தானே, அந்த டைம் நான் வந்து இது பண்ணி படிச்சு கொள்வேன். பட் எங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காது சார். அருமை அருமை அருமை. எஸ், அது ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்துருக்கேங்க, அதான் சொன்னீங்க. எஸ், இன்னொருத்தங்க கேட்குறாங்க, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கூட இருக்கும் பொழுது நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண முடியும், தாராளமாக பண்ண முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்முடைய வடிவமைப்பு இருக்கும். இது ஒன் வே கம்யூனிகேஷன் கிடையாது, இது டீச்சிங் கிடையாது. இங்கே நடக்குது ட்ரைனிங். டீச்சிங் வேற, ட்ரைனிங் வேற. அதனால நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை. ஸோ உங்களுக்கான ஸ்பேஸ் இங்கே எப்பயுமே கிடைக்கும். ஏன் உங்களுக்கான ஸ்பேஸ் எப்பயுமே கிடைக்கும், உங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்கள் விரும்புறது நீங்கள் ஷேர் பண்ணலாம், உங்களுக்கான விஷயங்கள் நீங்கள் கேட்கலாம், அதுக்கான எல்லா விஷயங்களும் கிடைக்கும். நோ வரிஸ். மும்தாஜ், கங்க்ராச்சுலேஷன்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் சார். லாஸ்ட் டைம்ல இப்பதான் வந்தேன் நானு. கொஞ்சம் நாளைக்கு ஸ்கூல் எல்லாம் ரீஓபன்றதுனால கொஞ்சம் பிஸியா இருந்தோம். இப்பதான் பார்த்தேன் நான் 3rd ரேங்க்னு. அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப நல்ல கிளாஸ் இது. நான் நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன். நான் ஒரு யூடியூப் சேனலும் ஓபன் பண்ணியிருக்கிறேன். நான் வந்துட்டு ரொம்ப ஒரு கோழையா இருந்தேன் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நான் இவ்வளோ அழகா எடுத்துட்டு போவேன் அப்படின்னு நினைச்சு கூட பார்க்கல. சாருடைய கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு அந்த பேசுற விதங்கள், முன்னாடி உள்ள பர்சன் வந்துட்டு என்ன நினைக்கிறாங்க, என்ன சொல்ல வர்றாங்க, அதை வந்துட்டு புரிஞ்சுக்க முடியுது. இவ்வளோ நாளும் நம்ம அப்படி செஞ்சுட்டு தான் இருந்தோம். ஆனா அதை கோவம் மூலியமாவும் பேச்சுவார்த்தையால சட்டு சட்டுன்னு ஏதாவது வார்த்தையால கொட்டிட்டு அதுக்கப்புறமா அடடா இப்படி பேசிட்டோமே அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருந்த லைஃப் போயிட்டு இப்போ இந்த கிளாஸஸ் எல்லாம் நிறைய அட்டன் பண்ணிட்டு எப்படி ஆயிடுச்சுன்னா ரொம்ப ஒரு நுணுக்கமா இருக்கும். ஏதாவது வீட்டுல நடக்குது அப்படின்னா வந்து நம்ம கிட்ட கன்சல்ட் பண்றாங்க, இப்படி இருக்கே சுச்சுவேஷன், என்ன பண்றது அப்படின்னு. அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் சொல்லும் போது ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப ரொம்ப நல்ல கிளாஸ். இந்த ஜர்னி வந்துட்டு வந்தோம் சேர்ந்தோம் அப்படின்னு இல்லாம ரொம்ப ஒரு அழகான லைஃபையே மாத்தும்.
அந்த நம்மளுடைய லைஃப்பை நம்ம என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண போறோம் அப்படின்னு தான் நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். எப்போமா தானே இருக்கு இந்த லைஃப். ஆஹா, ரொம்ப அழகா ஒரு பீஸ்ஃபுல்லா ஆயிடும். மனசே வந்துட்டு ஒரு திருப்தியா, ஒரு சந்தோஷமா, ஒரு நிம்மதியா, எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் அதை எப்படி அழகா சால்வ் பண்ணலாம், அடுத்த லைஃப்க்கு எப்படி டர்ன் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டுக்கு மூவ் பண்ணிட்டு அதையும் எப்படி மூவ் பண்ணலாம், ரொம்ப நிறைய நான் கத்துக்கிட்டேன். நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த கிளாஸ் வந்துட்டு சார் டைம் இருக்கா? நான் 2 நிமிஷம் எனக்கு வந்துட்டு இந்த கிளாஸ் எப்படி கிடைச்சதுன்னா, நான் இந்த ஃபீஸ் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஒருத்தவங்களுக்கு நான் சேர்த்து விடணும், அவங்க கண்டிப்பா படிச்சுதான் ஆகணும்ன்ற ஒரு சூழ்நிலையில இருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக நான் ஹெல்ப் கேட்டு ஒருத்தவங்கள சேர்த்து விட்டேன். என்னுடைய ரிலேஷன் தான். பட் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நான் சேரலக்கா முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அடடா, இப்போ என்னடா பண்றது? இப்போ நம்ம பே கட்டிட்டேன் நானு. சரி, ஏன்னா ரொம்ப நாளா நான் இந்த கிளாஸ் வந்துட்டு வீடியோ யூடியூப்ல எல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தேன். நம்ம சூழ்நிலை வந்துட்டு சரியில்லையேன்னு சொல்லிட்டு முடியாது, ஜஸ்ட் யூடியூப்ல மட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இன்னொருத்தங்கள நிறைய பேரை நான் இதுல போய் பாருங்களேன், ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சேர்த்து விட்டுருந்தேன். அப்ப என்னுடைய ரிலேஷன் வந்துட்டு அதுல சேருன்னு சொல்லிட்டாங்க. 1 மந்த் பேர் இப்பதான் கிளாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஆனா என்ன பண்ணிட்டாங்க, நான் வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, அப்ப அட்மின் கிட்ட பேசினாலும் நீங்க வந்துடுங்க. நான் நினைச்சே பார்க்கல, நான் எவ்வளவு நாளா உள்ள வரணும், இந்த கிளாஸ்க்கு என்னதான் பேசுறாங்க, டைரக்டா கேட்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்த கிளாஸ் வந்துட்டு என்ன வந்துட்டு அப்படியே இறைவன் வந்துட்டு தள்ளி விட்டான். அப்படியே அந்த இடத்துல உள்ள வந்து உட்கார்ந்த உடனே சூப்பரா இருந்தது. ஒவ்வொரு வார்த்தைகளும், சுச்சுவேஷன்ஸ் எல்லாரும் ஷேர் பண்றது, அது எல்லாமே அடுத்த லெவலுக்கு நம்ம லைஃபை எப்படி மூவ்மெண்ட் பண்ணிட்டு ஒரு சக்சஸ்ஃபுல் லைஃப்க்கு எடுத்துட்டு போறது அப்படின்றது ரொம்ப நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். எம்டிசில தான் நான் சேர்ந்தேன் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறமா அது ரொம்ப பிடிச்சி போயிட்டு டிசிபிக்கு வந்தேன். அதுவும் பிடிச்சி போய் டிபிடி போயிட்டு இந்த மாதிரி நிறைய போய்கிட்டு தான் இருக்கிறேன். விடுற மாதிரி இல்லை சார் கிளாஸ். அதனால நிறைய லெவல் போயிடலாம். நம்ம லைஃபையே வந்துட்டு ஒரு பீஸ்ஃபுல்லா எடுத்துட்டு போகலாம். கஷ்டம் வரும் தான், எல்லாமே இருக்கும் தான் லைஃப்னா. ஆனா வந்துட்டு அதை எப்படி அழகா ஒரு நிம்மதியா பீஸ்ஃபுல்லா இதுதான் லைஃப் அப்படின்றது, ஒரு இவ்வளவுதான், இதுக்கப்புறம் அடுத்தது என்ன போகணும் அப்படின்றது நிறைய வசனங்கள், குரான் வசனங்கள் அதுக்கு ரிலேட்டடா வந்துட்டு ஹுசைன் பாஷா சார் உளவியல் ரீதியா, மன ரீதியா வந்துட்டு இந்த உலக வாழ்க்கைய அப்படியே டச் பண்ணும்போது ரொம்ப ஒரு அழகா இருந்தது, ரொம்ப நிம்மதியா இருந்தது. இப்போ நான் இந்த கிளாஸ் மிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு கஷ்டமா தான் இருக்கு. ஆனாலும் விடுற மாதிரி இல்லை, நெக்ஸ்ட் கிளாஸ் நான் சேருவேன் தான். தெரியும் இதேதான் நம்ம பேச போறோம்னு தெரியுது. ஆனா ஏதோ ஒரு ரொம்ப ஒரு பீஸா இருக்கு, மனசு திருப்தியா இருக்கு அல்லாவுடைய அருளால. சாருக்கு, அவங்களுடைய குடும்பத்துக்கு, அவங்க எல்லாருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல ஒரு அருள் மிகுந்த ஒரு வாழ்க்கையை கொடுக்கணும். ஆமீன். ரொம்ப ஜஸாக்கல்லாஹ் ஹைர் சார். தேங்க்யூ மேம். காட் பிளஸ் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரைட், இது இன்னைக்கு இத்தனை பேர் பேசுறாங்க. இந்த கிளாஸஸ் நடந்துகிட்டு இருக்கு தொடர்ச்சியாக இறைவனுடைய கிருபையால. இப்போ 6வது வருஷம் நடந்துட்டு இருக்குன்னு சொன்னா, கோவிட்ல இருந்து ஆன்லைன்ல. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னு சொன்னா, சைக்காலஜி ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 500க்கு மேல கன்கரண்ட் பேச்சஸ்ல அட்டன் பண்ணிட்டு இருக்கிறது இங்க நம்மகிட்டே தான் இருக்கும், நம்ம இன்ஸ்டியூஷன்ல தான் இருக்கும். இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு சொன்னா, நம்முடைய கோஆர்டினேட்டர்ஸ், இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க, ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடியவங்க, மலேசியாவில் இருக்கக்கூடியவங்க, துபாயில் இருக்கக்கூடியவங்க, இவங்க எல்லாருமே எல்லாருடைய கோஆர்டினேஷனும் சப்போர்ட்டும் தான். ஸோ நீங்க சொன்ன, நீங்க பாராட்டிய, நீங்க வாழ்த்திய எல்லா விஷயங்களும் அவங்களுக்கும் போய் சேரும். அவங்களுக்கு நிச்சயமாக நீங்களும் பிரார்த்தனை பண்ணுங்க. மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி.